நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம், அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எத்தனையோ ஸ்பெஷல் ஷோஸ், சிறப்பு நிகழ்ச்சிகள் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு விஜய் டிவி குடும்பத்துக்கு ரொம்ப பெருமையான ஒரு நிகழ்ச்சி இது. காரணம், எங்க வீட்டு பிள்ளை, எங்களுடைய சொத்து, எங்களோட பொக்கிஷம், விஜய் டிவியோட ஃபேஸ், இங்க இருந்து போய் இப்போ வெளில சாதிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன், இங்க இருந்து சின்ன திரையில ஜெயிச்சு வெள்ளித்திரையில இன்னும் மிகப்பெரிய சாதனைகள் செஞ்சுட்டு இருக்கிற சிவகார்த்திகேயனுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தாங்க இது. சிவகார்த்திகேயனை இன்னைக்கு மீட் பண்ண போறோம். அவருக்கு ரொம்ப முக்கியமானவங்க, அவரோட வாழ்க்கையில அவருக்கு முக்கியமான உறவுகள், அவரோட தொடர்ந்து அவரோட பயணத்துல சாதிச்சுட்டு அவர் கூட டிராவல் பண்ணவங்க, இவங்க எல்லாரையும் மீட் பண்ணி அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சிவகார்த்திகேயன் மூலமாவே நம்மளும் தெரிஞ்சுக்க போறோம். சோ முதல்ல அதுக்கு நம்ம சிவா போய் மீட் பண்ணணும். சோ கம், லெட்ஸ் கோ அண்ட் மீட் சிவகார்த்திகேயன். ஹலோ, உங்களுக்கு எங்க எல்லாருடைய சார்பாகவும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். முதல்ல உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். அண்ட் பார்த்துட்டு இருக்க விஜய் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது இப்படியே தான் இருக்குமா? ஆமா, இப்போதைக்கு ரொம்ப அழகா இருக்கு. மாலையெல்லாம் போட்டு கூட்டு போகும்போது அந்த படத்துல எப்படி ஆடு மாதிரிலாம் மாறும் இல்லையா, அந்த மாதிரி தெரிய போறேன். அது மாதிரி இல்ல, இது ராஜ மரியாதையோட உங்களை அழைச்சிட்டு வரணும், ஒரு ஹீரோயிக் என்ட்ரி அப்படிங்கிறது. Is it? Yes. ஓகே. Yeah, ask the question. Okay, 2013 வந்து உங்களுக்கு ஒரு fabulous start, fabulous year. எல்லா நல்ல விஷயங்களும் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு. 3 கிரேட் ஃபிலிம்ஸ், எல்லாமே 100 days ஃபிலிம்ஸ். இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு அப்புறம் 2014 ஆரம்பிச்சிருக்கீங்க. How do you feel right now? 2014 இன்னும் ஸ்பெஷலாக ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதோ நிற்கும் போது அப்படி தான் தெரியுது. எல்லாருமே ஒரு பயங்கரமான ஓப்பனிங் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதே மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். 2014 பயமாக தான் இருக்குது, பட் பார்ப்போம், அதையும் சேலஞ்சஸையும் பார்ப்போம். நம்ம இன்னைக்கு சிவா வந்து வெறும் ஒரு கதாநாயகனா, ஒரு நடிகரா வரல, எங்க வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயனா வந்திருக்கீங்க. ஸோ உங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்க வீட்டுக்குள்ள நுழைய போறீங்க, உங்க வீட்டோட வந்து நீங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறீங்க. அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா நீங்கள் சொல்கிறது எங்கள் வீட்டு பிள்ளைன்னும் போது அது சந்தோஷமாக தான் இருக்கேன். வீட்டுக்குள்ளே வர போகிறேன்றதுனால தான் சொல்கிறேன். மாலையெல்லாம் கழட்டிட்டு சாதாரணமாக வரேன். மாலை இப்போ கழட்டி கொடுத்துருங்க. ஒரு மனுஷன் வெயிட்டோடு நிற்கிறது எவ்வளோ விளையாட்டாக இருக்குது. So there he is, the சிவகார்த்திகேயன். இருங்க, யாரை விசில்லாம் அடிக்கிறாங்க, ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். நல்லா அடிங்கப்பா. நிஜமாவே வந்து எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா, பெருமையா இருக்கு. ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் தி விஜய் டிவி ஃபேமிலி, ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிவா. தேங்க்யூ. மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி இந்த ஒரு வருஷத்துல வந்து. சாதாரணமா பார்த்த சிவகார்த்திகேயன், எத்தனையோ பேர் வந்து சிவகார்த்திகேயன் எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைவார் சினிமாவில் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடய உங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. உங்க மேல உள்ள ப்ரெஷர் அண்ட் சேலஞ்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் மீறி இன்னைக்கு சாதிச்சு ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க. அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ் டு யூ. தேங்க்யூ. அண்ட் அதை விஜய் டிவியிலேருந்து இந்த மேடையில் கேட்கும்பொழுது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போயும் சாதாரணம் தான், என்ன ஷூ மட்டும் புதுசு, அது மட்டும் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கினது தான், அவ்வளோதான். பட் அதே சாதாரணம் தான். நம்ம என்ன எங்கேயோலாம் போன மாதிரிலாம் தோணல. நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் பிடிக்குதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நினச்சி பார்க்கவே இல்லை, இப்படிலாம் நடக்கும்லாம் சும்மா யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. பட் அப்படி ஒரு விஷயம் கிடச்சிருக்குன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இங்கே கற்றுருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியுது. அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் விஜய் டிவி. ஸோ விஜய் டிவியில் ஆரம்பித்த உங்களோட பயணத்தில் உங்களால் வந்து இந்த வெற்றி பயணத்தில் உங்கள் கூட இருந்து உங்களை சப்போர்ட் பண்ணவங்க அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய சில பேர் இருப்பாங்க. இங்கேருந்து ஆரம்பித்தவங்களில் அவங்கள பற்றி சொல்லுங்கள். சேனலில் ஒர்க் பண்ணுறவங்கலேருந்து கூட ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே நான் நிச்சயமாக சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எபிசோட் 2 எபிசோடு பண்ணுறவங்க கிடையாது. வாரம் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். அண்ட் ஒவ்வொரு வாரமும் எங்கேயோ ஒரு சைடு இருந்து புஷ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும், இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுன்னு. அண்ட்
விஜய் டிவிக்குள்ளே வரும்போது தெரியாது இவ்வளோலாம் பண்ணணும் அப்படிங்கிறதான். இங்கே வந்து இந்த செட்லலாம் நின்று பார்க்கும்போதே படபடன்னு உதறும். ஃபர்ஸ்ட் டைம் கலக்கப்போவது யார் வந்து நிற்கும் பொழுதே இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாது. பட் அதெல்லாம் தாண்டி நீ எதுவுமே வேணாம், நீ எப்படி ஸ்டேஜ்லலாம் மிமிக்ரிலாம் பண்ணுவியோ அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி கலக்கப்போவது யார் டீம் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும். தட்டி கொடுத்தது அவங்க தான். பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்லி அதில் வந்த கெஸ்ட் ஜட்ஜஸ் ஸ்ரீசேகர் சார் ஆகட்டும், மாரியாஸ் மேமாக இருக்கட்டும், அந்த ஷோ டைரக்டர்ஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, அதில் ஆரம்பித்து எல்லா ஷோவும் சும்மா ஜாலியாக சொல்லணும், நீயா நானா மட்டும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா ஷோவும் பண்ணியாச்சு. நம்ம வீட்டு கல்யாணத்துலேயும் வந்தாச்சு. ஆமா வந்துட்டீங்க. எல்லா ஷோவுமே பண்ணியாச்சுன்றதுனால ஒரு டீம்னு என்னால் சொல்ல முடியல. ஸோ சூப்பர் சிங்கராகட்டும் இருக்கட்டும், பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ், ஜோடி நம்பர் 1, அப்புறம் அது இது ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிட்டு போனது அது இது ஷோ தான். ஸோ இந்த மாதிரி டீமில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதெல்லாம் எப்போவுமே யோசிச்சிட்டே தான் இருப்பேன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்கே வரும்பொழுது சம்பளம் காசு கொடுப்பாங்க அப்படி யோசிச்சுலாம் வரல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெளியே நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. நான் மதுரையில் ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது 1000 பேர் இருந்தாங்க அங்கே. இந்த ஸ்டேஜில் இந்த கலக்கப்போவது யார் ஷோவில் ஒருத்தராக போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 பேர் இருந்தாங்க. இவ்வளோ பேருக்கு கிடைக்காத ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை நான் யூஸ் பண்ணணுமே அப்படின்ற பயம்தான் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து ஏற்றி விட்டது தான் இந்த இடம், தனியாக போயெல்லாம் உட்காரல. பட் வந்து நீங்கள் ஸ்டாண்டப் காமெடியன், அதுக்கப்புறம் வந்து ஜோடி நம்பர் 1ல ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக டான்ஸ் ஆடினீங்க, அப்புறம் வந்து ஒரு ஆங்கர், இப்படி பல ஃபெசட்ஸை வந்து விஜய் டிவிலேயே காமிச்சிங்க உங்களோட டேலண்ட்ஸையே. இதுல வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் இங்க நீங்க சேனல்ல இருக்கும் பொழுது அப்படின்னு சிலது உங்களுக்கு பர்சனலா ரொம்ப இருக்கும்ல, அப்படிப்பட்ட அனுபவங்களை நான் மறக்க முடியாது. ஆடியன்ஸ் மறக்க வேண்டியதுன்னா நான் டான்ஸ் ஆடினதா தான் இருக்கும். பட் அந்த டான்ஸ் உங்களுக்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கா? அங்க கத்துக்கிட்ட டான்ஸ் ஜோடி நம்பர் போது பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் வந்து இப்போ நீங்க ஃபிலிம் டான்ஸோட ரிலேட் பண்ண முடியுதா? நிச்சயமா. எஸ். ஏன்னா என்னன்னா கொஞ்சம் பாடி வளையுது, அதனால ஸ்டெப்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி எப்படியோ ஆடிடும். நல்லா ஆடுறமோ இல்லையோ நமக்காக மாற்ற வேண்டிய இவனுக்கு என்னப்பா எதுவுமே வரமாட்டேங்குது, பெரிய டார்ச்சரா இருக்கானே அப்படின்ற பேர் இது வரைக்கும் வாங்கல. செம்மையா ஆடுறான்ப்பா, அந்த லெவலுக்கு போனோமான்றது. ஐ திங்க் யூ ஆர் a great dancer. நல்லா தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. கம் ஆன். சிவகார்த்திகேயன் இதற்கும் நடிச்ச படங்கள்ல அவர் டான்ஸ்ல ஏதாவது குறை வச்சிருக்காரா உங்களுக்கு? இல்ல போதுமா இப்போ? இல்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. ஆக்சுவலி எப்போதுமே மறக்க முடியாத ஒரு பாராட்டு நீங்க சின்ன திரையில இருக்கும் பொழுதுனா அது யார்கிட்ட இருந்து வந்தது? சின்ன திரையில இருக்கும் பொழுதுனா ஷோ பண்ணதை பார்த்துட்டு அப்படி இல்லை, நம்ம ஜென்ரலாக பண்ணுறதை பார்த்துட்டு வெளியில் போகும்பொழுது நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க. அதாவது சினிமா செலிபிரிட்டிஸ் சொல்லுவேன். அதில் முக்கியமாக டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர்றது வந்து விஜய் சாரும் அஜித் சாரும் தான் சட்டுன்னு ஞாபகம் வர்றது. ஃபஸ்ட்டு விஜய் சாரை நான் விஜய் டிவியோட ஒரு ஷோவில் தான் பார்த்தேன். நான் பார்க்கும்பொழுது நான் மிமிக்ரி பண்ணியிருந்தேன். அதில் அவரோட பர்த்டே ஃபங்க்ஷன் ரசிகன் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று பண்ணோம். அதில் நான் மிமிக்ரி பண்ணியிருந்தேன். அப்போ கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு வெயிட் பண்ணிருந்தோம். தோளில் கை போட்டு நல்லா பண்ணுறீங்கண்ணா, சூப்பர் ஸ்டார் வாய்ஸ்லாம் செம்மையாக பண்ணுறீங்க அப்படின்னாரு. அதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கிற பாராட்டு. அதே டைம்லேயே டக்குன்னு அஜித் சாரோட நடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சி ஏகனில். பட் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ரோல் வந்து கண்டினியூ பண்ண முடியல, விரட்டி விட்டாங்க என்ன. அதுக்கு வேற ரீசன்ஸ்லாம் என்ன ஆச்சு ஆக்சுவலா தெரியலையே. அது நம்ம வந்து அது டைரக்டர் இல்லை என்ன ரோல் நடிச்சீங்க? நமக்கு என்ன அஜித் சாருக்கு பட்டல நமக்கு என்ன ஹீரோ ரோலா கொடுப்பாங்க? இல்ல காமெடியனா இல்ல வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா ஃப்ரெண்டா வந்திருந்தீங்களா எப்படி? ஃப்ரெண்டா இல்லைங்க, அது ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான அந்த படத்துல வந்து நான் ஒரு ஸ்பை வில்லன். ஓ வாவ். அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ற ஸ்பை. அப்ப நான் வந்து அஜித் சார் வருவார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து வேஷ்டி சட்டெல்லாம் அந்த சீன் ஃபர்ஸ்ட் சீன் அவருக்கு அப்படியே கிளாஸ் போட்டு கடகடன்னு நடந்து வந்தாரு. நான் வந்து ஹாய் சிவா அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாரு. எனக்கு தெரியுன்றதே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் சொல்றது ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். தெரியுன்றதே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் உங்க ஷோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன், நல்லா பண்றீங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசினாரு. ஸோ அதுதான் எனக்கு அவங்க 2 பேர் பாராட்டினது தான் எப்பவுமே டக்குன்னு மறக்க முடியாது. சூப்பர். ஸோ தளபதி 2 பேருமே உங்களை வந்து பாராட்டியிருக்காங்க. ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் an applause. எக்ஸலென்ட். எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப ஈஸியா டக்குன்னு வந்து சினிமால சாதிச்சிட்டாரு. அவரோட என்ட்ரிக்கு வந்து சின்னத்திரை அண்ட் விஜய் டிவி ரொம்ப வந்து பக்கபலமா இருந்திருக்கு. ஸோ ஓவர் நைட் ஹி பிகேம் அ ஸ்டார். அவருக்கு ஏற்கனவே ஒரு பாப்புலாரிட்டி இருந்ததுன்னு, ஆனால் அது உண்மை இல்லை. அது உங்க பக்கத்துல இருந்தவங்களுக்கு தெரியும், எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க நிஜத்தை சொல்லுங்க, உங்களோட என்டையர் கலை பயணம் சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு நீங்க மாறி இந்த இடத்த நீங்க வந்து அடைஞ்சது எந்த அளவுக்கு வந்து ஈஸியா இருந்திருக்கு, எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க டக்குன்னு படம் ஓடுது, அது பயங்கரமான லக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. ஏன்னா
அதுக்கு முன்னாடியே டெலிவிஷனில் 4-5 வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம டைரெக்டாக போய் நம்மளுடைய டேலண்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அது. ஒவ்வொரு முறையும் நம்மளை பார்க்குறவங்க வந்து இவன் நல்லா பண்ணுறான்னு சொல்ல தான் இங்கே நிறையா ஷோஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் விஜய் டிவிக்குள்ளே ஒரு ஒரு ஒவ்வொரு ஷோ பண்ணுறதுமே பெரிய டஃப் தான். இங்கே இருக்க காம்பேரர்ஸ் எல்லாருமே பயங்கரமான ஆட்கள். எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. விஜய் டிவிக்குள்ளேருந்து ஒரு ஷோ பண்ணுறதுக்கே அவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு சினிமாவுக்கு போய் அதில் ஒன்று பண்ணுறதுன்றது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம்தான். சேலஞ்சஸ் வந்து எல்லா நாளுமே இருந்து இங்கே ஒவ்வொரு எபிசோடு பண்ணுறதும் சேலஞ்சு தான். இது மாதிரி ஒரு எபிசோட் பண்ணுறது வந்து சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். எல்லா வாரமும் நல்லா வரணும். 2 வாரம் சிரிக்க வச்சுட்டு ஒரு வாரம் இல்லைங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாது. அதுக்காக இங்கே ஒட்டுமொத்த டீமும் போட்ட எஃபர்ட்டு, கூட இருக்கிற எல்லாரும் ஒரு டீம் ஷோ பண்ணுறோம். பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் மாதிரினா ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதில் ஒருத்தர் பிடிக்குது ஒருத்தர் பிடிக்கலலாம் சொல்ல முடியாது. மொத்த டேலண்ட்டும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மேடை கிடச்சிருச்சு. இதில் வந்து எனக்கு அவங்க அப்படி சொல்கிறாங்க, எனக்கு இது கிடைக்க மாட்டேங்குதுன்றதெல்லாம் தாண்டி என்ன பண்ணலாம் இதுக்குன்ற ஒரு வெறி தான் இருந்துச்சு. அதை தாண்டி அதெல்லாம் சேர்த்து தான் எனக்கு சினிமாவில் அதை நான் அறுவடை பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு டிவியில் என்ன இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு என்ன பண்ணமோ அதுதான் இன்னைக்கு படத்தில் எல்லாரும் ஓகே இந்த பையனை தெரியுமே விஜய் டிவியில் பார்த்துக்கணும், இதை போய் தேட்டரில் இந்த ஒரு படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாமே அப்படின்றது மெரினாவிலே இருந்தது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுதான் கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கணுன்றது மைண்டில் இருந்தது. அண்ட் மக்கள் நம்பினாங்க டெலிவிஷனில் பண்ண என்னால் வந்து சினிமாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அந்த நம்பிக்கை தான், அதுக்காக தான் ஓட வேண்டியிருந்தது. அதுக்காக தான் இன்னமும் ஓடிட்டுருக்கேன். இன்னமும் சாதிச்சிட்டோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு இடத்துல போய் அங்கே போய் ஓகே கரெக்டான ஸ்டார்ட் கிடச்சிருச்சு. இதை வச்சு என்ன பண்ணுறோங்கிறது இனிமேல் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பட் நீங்க முதல்ல என்னதான் உங்களுக்கு நிறைய திறமைகள் இருந்தாலும் ஒரு ஐடென்டிட்டி இருந்தாலும் நீங்க வந்து சினிமாக்குள்ள நுழையும் பொழுது வந்து டிவியில இருந்து வந்தவர் தானே அப்படின்ற ஒரு லுக்கோட தான் உங்களை எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது எப்படி பிரேக் பண்ணீங்க நீங்க? இல்லை பேசிக்காக என்ன டிவியிலேருந்து வரும்பொழுது வர்ற ரோல்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா ஒரு 8 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதில் ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது தான். அந்த கேரக்டர்ஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல, பட் அதில் என்ன ஸ்கோப் இருக்குன்றது தான் மேட்ரு. ஏன்னா இங்கே ஆல்ரெடி நம்மளை எல்லாருக்கும் தெரியுதுன்னும் போது இதை தாண்டின ஒரு விஷயம் வந்தால் தான் அதில் பண்ணணுங்கிறதுல கிளியராக இருந்தோம். என்ன படம்னாலும் போய் நடிச்சிடலாம் அப்படிங்கிறத பண்ணக்கூடாது. இந்த இடம் நம்ம கிடச்சிருக்க இடம் விஜய் டிவியில் கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நம்ம. அதனால நல்ல ரோல்ஸ் தான் பண்ணணும், நல்ல டைரக்டர்ஸ் இல்லை நல்ல ஹீரோஸ் நல்ல ப்ரொடியூசர்ஸ் இவங்களோட ஒர்க் பண்ணணும் நம்ம. அப்போ தான் நம்ம சினிமாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதான் இருந்தது. ஃபர்ஸ்ட் படம் பாண்டராஜ் சார் வந்து நடிக்க என்னை கமிட் பண்ண உடனே நிறைய பேர் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, டிவியிலேருந்து ஏன்பா நீ வந்து ஆளெல்லாம் கூப்பிடுற சரியாக வராது, அதுக்கு யாராவது புது பையனாவது போ கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி. அவர் அதெல்லாம் சொல்லலை என்கிட்ட. அண்ட் அதெல்லாம் மைண்ட்லேயும் வாங்கிக்கல, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு சிலர் வச்ச கான்ஃபிடென்ஸ் தான். தனுஷ் சார் வந்து 3ல கூப்பிட்டு நடிக்க வச்சது எல்லாருக்குமே அது ஒரு மித். அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு யாருக்குமே ரீசனே இருக்காது. டெலிவிஷன்லேருந்து வந்தால் ஏன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறது கரெக்டான ரோல் கொடுத்து பார்த்தா தானே தெரியும். ஒரு 10 பேருக்கு நாங்கள் வந்து பெரிய ஸ்ட்ராங்கான ரோல் கொடுத்தோம், யாருமே ஒழுங்காக பண்ணலன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. டிவியிலேருந்து வந்தவங்களால பெருசாக பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து உடைக்கணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டாக இருந்தது. அதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய படங்கள் டீம் தான் ரொம்ப முக்கியம். நான் மட்டும் போய் ஜெயிப்பேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம யார் கூட சேர்ந்து ஜெயிக்கிறோன்றதான் அப்படி அமைச்சிக்கிட்ட டீம் தான் இன்றைக்கி அதை வந்து அந்த வார்த்தையை உடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெலிவிஷன்லேருந்து சினிமாவில் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த டீம் அவங்களாம் சேர்ந்து கொடுத்த ஒரு புஷ் தான். தப்பான வாய்ப்புகளை சினிமா நடிச்சா போதும் அப்படின்றது மட்டும் அதை பண்ணாமல் இருந்தது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஆர் ஸ்டாண்டிங் டால் as an example today. அதாவது யார் வேணாலும் எந்த ஒரு ஹைட்ஸ் வேணாலும் ரீச் பண்ணலாம், எந்த ஒரு பேக்ரவுண்டும் அதுக்கு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, கடின உழைப்பும் திறமையும் இருந்தால் அது போதுமானது அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஒன்ஸ் அகேன் சிவா. நீங்க வந்து சின்ன திரையில இருக்கும்பொழுது உங்களோட மிமிக்ரிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? நான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு சினிமாவில் பார்த்து பேச தெரியாதுங்க. எனக்கு அந்த டைலாகை பார்த்து பேச தெரியாது. இன்னொரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து தான் ஃபுல்லாக காப்பி அடிக்கிறது. ஜெயச்சந்திரன் அவங்க டீம் அவர் பண்ணுறதை காப்பி அடிச்சிருக்கேன், ரோபோ சங்கரனை பண்ணுறதை காப்பி அடிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிட்டே போகலாம். யாரெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பெஸ்ட் வாய்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே திருடி பண்ணுறது தான். ரோபோ சங்கர் கிட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ரோபோ சங்கரே ரொம்ப பிடிக்கும், அவரு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் நான் கலக்க போது யாருக்கு செலக்ட் ஆயிருக்கேன்னு உடனே அவர்கிட்ட தான் சொன்னேன். அப்போ எங்கள் காலேஜ் கெஸ்ட்டாக வந்திருந்தாரு. அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் கலக்க போது யாருக்கு செலக்ட் ஆயிருக்கேனே அப்படின்னா, அது ஷூட்டிங் எடுத்து முடிச்சிட்டாங்களேப்பா, ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சாது, தம்பி போப்பா வெரி குட் நல்லா பண்ணுதுன்னு சொன்னா, அது ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்களேப்பா, நீ என்ன இன்னும் செலக்ட் ஆயிருக்கேன்னு சொன்னா போச்சுரா, நான் ஆஃப். அதோட ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி வச்சேன், நான் கலக்க போது யாருக்கு செலக்ட் ஆகிட்டேன், நான் போறேன். நல்ல வேலை ஒரு 7-8 பேர்ட்ட தான் சொன்னேன் நான்.
அவனுக்கு வேற 4 பேர் பக்கத்துல இருந்தாங்களா, என்னடா போச்சா அப்படின்ற மாதிரியே பார்த்தானுங்க. அந்த மாதிரி அதனால அவர் எப்பவுமே மைண்ட்ல இருப்பாரு. மறக்கவே முடியாது அவரை. மறக்கவே முடியாது. ஏன்னா அப்பெல்லாம் எடுத்து முடிக்கல, 3 எபிசோட் எடுத்திருக்காங்க முன்னாடி. ஓ அதுக்கு தான் அவர் அப்படி சொல்லி. நான் பார்த்தேனப்பா, ஃபைனல்ஸ் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் சொல்லிட்டாங்களே லெவல்ல சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. சோ உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த நபரை முதல்ல நம்ம இன்வைட் பண்ண போறோம். அவர் இங்க வந்திருக்காரு. வந்திருக்காரா? எஸ், கூப்பிடுங்க. அவர் உங்களை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ரோபோ சங்கர். Boom, boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, robo-da. ஹாய் பிரதர். Hello, my dear sister. முதல்ல வந்து பொங்கல் வாழ்த்துக்களோட. முதல் முறையா ஒரு பொண்ணை பார்த்து சிஸ்டர்னு இருக்கீங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு தானே? ஏமா எனக்கு அவர் வளையல்லாம் மாட்டி விட்டு நாங்க அண்ணன் தங்கச்சி ஆயிட்டோம். என்னுடைய உடன்பிறவாத தங்கச்சியா வந்து வளையல் மாட்டி விட்டு அந்த ஒரு பொறுப்புல நான் இருக்கேம்மா. உடன் பிறவாத தங்கச்சின்னு தான் சொல்லி ஆகணும். உடன் பிறந்தன்னு சொல்ல முடியாது. கலர் காம்பினேஷன் அடிக்குது. உங்களுக்கு வந்து எங்களோட பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை முதல்ல நாங்க சொல்லி ஆகணும். இன்னைக்கு? இன்னைக்கு ஐயோ, உங்களுக்காக தான் இந்த பொக்கேவே வாங்கிட்டு வந்தேன். அடடே. திருப்பி கேவலம் தான் இது. அதாவது அவர் வாங்கிட்டு வந்த பொக்கேயை அவருக்கே மறுபடியும் கொடுத்து நீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இது வந்து வெறும் பொக்கே இல்லைங்க, அவர் எனக்கு கொடுத்த அன்பு. ஓஹோ. அந்த அன்பு அப்படியே திருப்பி அவருக்கு கொடுக்குறேன். அந்த அன்பு திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா அந்த அன்பு வேணாம் உங்களுக்கு. இப்ப அதே அவரோட அன்பு உங்களுக்கு வேணாம் அப்ப. இல்ல இல்ல, இல்ல வந்து திருப்பி கொடுத்துறேன். அவர் கொடுப்பாரு. அப்ப அந்த அன்பு உங்களுக்கு வேணாமா? மாத்தி மாத்தி நாங்க கொடுத்துட்டே இருப்போம். சொல்லுங்க. இப்ப சிவா உங்களை பத்தினா ரொம்ப பயங்கரமா பாராட்டி பேசிட்டு இருந்தாரு. இல்ல எப்பயுமே என்னுடைய உடன்பிறவாத சகோதரர். அவருமா? ஆமா. அப்ப நான் அந்த பொண்ணுக்கு நான் பிரதரா? ஆமாமா, நீனும் பிரதர் தான், சிஸ்டர் தான். இப்படி எல்லா பொண்ணுங்களையும் கமிட் பண்ணி வச்சிருக்கீங்க. இது சொல்ல விட. அதாவது உடன்பிறவாத உண்மையிலே அன்பு தம்பி. இல்ல நீங்க கெஸ்டா வந்திருக்கீங்க, இவ்வளவு நேரம் நீங்க நிக்க வைக்கிறது வந்து எங்களுக்கு கரெக்ட்டா படல உங்களை. சோ நீங்க தயவு செஞ்சு உங்களோட சீட்ல போய் உட்கார்ந்து. அதாவது நிக்காத போய்டு அப்படின்றீங்க. இல்ல ப்ளீஸ் டேக் யுவர் சீட் அண்ட் தென் டாக் அப்படி சீட்னால எப்படி இருக்க முடியும்? அவங்க சைஸ்க்கு தான் சீட் போடுறீங்க இல்ல? கரெக்ட் ஃபுல்லா இருக்கும் பாருங்களேன், சீட் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கும். இப்ப ஃபுல் ஆக்குபைடு. இப்ப சொல்லுங்க பிரதர், உங்ககிட்ட ஏதாவது வாய்ஸ் அவர் பேசி காமிச்சாரா? சாலமன் பாப்பைய மாதிரி என்கிட்ட பேசி காமிச்சிங்க. அது ஒண்ணுதான், அதை வச்சு தான் ஓட்டிட்டு இருந்தோம். அது விஷயம். லவ்லி. ப்ளீஸ் கேன் வி ஹியர் இட் அகைன்? பண்ணலாமா? நான் அதான் கேக்குறேன், நீங்க பதில் சொல்லிருங்க. அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, எப்படி அழகு பெண்களேன்னு சொன்னோன்னா கையை தட்டி இருக்கலாம்லே. உங்களுக்கே நம்பிக்கை இல்லை போலே. அவங்க தட்டினாக பாத்தீங்களா? வாக்கே வந்திருக்காரு ரோபோ சங்கர். வேற ஒருத்தரை கூப்பிடுவோம், நீங்க வேற வாய்ஸ்ல பேசுங்க. எந்த வாய்ஸ் நீங்க சொல்லுங்கய்யா. நீங்க ஒரு வாய்ஸ் தான் பேசுவீங்க, அதையே பேசுங்க. இல்ல என்ன வாய்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா. வாங்க வல்லரசு. இல்ல அவர் வேணாங்கய்யா. அவர் நிறைய டைம் வந்துட்டு போயிட்டாருங்கய்யா. பதறாருலே. முடியுமா? முடியாது. வேற வாய்ஸ். நான் ரோபோ சங்கராவே இன்னைக்கு நான் வந்திருக்கேங்கய்யா. உங்க வாய்ஸ்ல பேசுறா கேட்பாங்களா? அவங்க ஏதாவது ஒரு வாய்ஸ் போட்டு விடுங்க. என்ன வாய்ஸ் சொல்லுங்கய்யா. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்கிறதே அழுதுகிட்டே சொல்றாரு பாத்தீங்களா? ஏன்னா கமல் வாய்ஸ் அப்படிங்கும்போது ஐயோ சார், உங்க வாய்ஸ்னு என்னைய கோர்த்து விட்டுட்டாரு. சூப்பர் சூப்பர், இது இப்படியே போயிட்டே இருக்குங்க. இப்படிதான் பேசுங்க. தேங்க் யூ. சூப்பர். சோ சொல்லுங்க ரோபோ, முதல்ல வந்து சிவகார்த்திகேயனை பார்க்கும்போது உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். இல்லை, பழகிறதுக்கு நல்ல இனிமையான ஒரு கேரக்டர். எல்லார்ட்டையும் யாருக்கு என்னென்ன ரெஸ்பான்ஸோ அதை எப்பயுமே அவர் இப்போ வரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ரெண்டாவது எனக்கு நிறைய நம்ம சினிமா வட்டாரங்களில் சொல்லுவாங்க ஓவர் நைட்டில் சிவா பெரியாள் ஆகிட்டாரு அப்படின்னு. ஆனால் அவங்களுக்குலாம் தெரியாத ஒரு உண்மை என்னென்னா, அவர் முத ஒரு காம்படிட்டராக இந்த மேடைக்கு வந்தார் விஜய் குடும்பத்துக்கு. அதுக்கப்புறம் தன்னை ஒரு ஆங்கரை மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு டான்ஸராக மாற்றிக்கிட்டாரு. அதுக்காக அந்த மாதிரி நிறைய பரிமாற்றங்கள் இருக்குது. இப்போ நம்ம நினைப்போம் வந்து எப்படி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னு. பட் நார்மலாக வந்து இப்போ அதே இது ஷோன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து சிரிச்சா போச்சுன்னு ஒரு சீக்வன்ஸில் வருவோம், பெர்ஃபார்ம் பண்ணுவோம், போயிடுவோம். பட் அவர் காலையில் 8 மணிக்கு ஷூட்னா காலையில் 6 மணிக்கு வந்து முதல்ல உட்காந்து இன்றைக்கி வரப்போகிற கெஸ்ட் யார், அவங்கள பற்றிய ப்ரிஃபர் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன கவுண்டர் கொடுக்கணும், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி இந்த டாப்பிக்கை கொண்டு போகணும், வர்ற கெஸ்ட்டு எப்படி பேசணும், அதுக்கப்புறம் எங்களை சிரிச்சா போச்சில் எங்களோட மிங்கிளாகி பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் மாற்றி யோசிச்சியில் அவரே ஆன் தி ஸ்பாட்டில் பேசணும். இப்படி ஒரு நாளைக்கு 4 எபிசோடு போகும். ஸோ காலையில் 8 மணிக்கு வந்து மறுநாள் காலையில் 4 மணி வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கணும். அவருக்கு உட்கார கூட நேரம் இருக்காது. அது 4 மணிக்கு வீட்டுக்கு போய்ட்டு திரும்ப 7 மணிக்கு செட்டுக்கு வந்துடுவாப்புல. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து அவர் சூப்பர் ஹீரோ வந்திருக்காரு. அதான் உண்மை. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக கேமரா முன்னாடி சொல்லி ஆகணும்.
ரெண்டாவது நம்ம விஜய் டிவியில் எங்கள் வீட்டு பிள்ளைன்றதுக்கு கரெக்டான டைட்டிலுக்கு கரெக்டான ஒரு ஆளுக்கு விழா எடுக்கும்போது அதில் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், நாங்கள் இருக்கோம், அவர் வாழ்த்துறோன்றப்ப எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் ரோபோ சங்கர், எங்களுக்கு இன்னும் சிவகார்த்திகேயன் பற்றி உங்களோட பெர்செப்ஷன்ல சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் அவரோட எல்லா படங்களும் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நிறைய இப்போ நடித்த வரைக்கும் எல்லா படங்களும் பார்த்துட்டேன். அடுத்து மான் கராத்தேக்கு வெயிட்டிங்கில் இருக்கோம். ஓகே, இது வரைக்கும் பார்த்த படங்கள்ல பிடிச்ச படம் எது? எதிர்நீச்சல். எந்த பேர் சிவகார்த்திகேயனுக்கு பெர்ஃபெக்ட்டா அதை இருக்கு? நான் கேட்கணும். அதாவது இப்போ வந்து உன்கிட்ட வந்து ஒரு 3 வெரைட்டி நான் வச்சுருக்கேன். 3 வெரைட்டி வச்சிருக்கீங்களா? ஜில், ஜங், ஜக். ஸ்ரீ வித்யாவா? அது ஸ்ரீ ஸ்ரீதேவியா? திவ்யா. ஸ்ரீ திவ்யா. ஸ்ரீதிவ்யா. அப்புறம் வந்து பிரியானந்த். பிரியானந்த், ஓவியா. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி இருக்குல்ல, இதில் யார் வந்து உனக்கு ஜில், யார் ஜங், வாவ், யார் ஜக்? வாட் a beautiful question. வடிவேல் சார் ஒரு படத்துல சொல்லியிருப்பார்ல, எப்படி கோர்த்தோட பத்தியா குண்டு பயப்ல. பதில சொல்லுங்க. இல்ல நம்ம கூட ஒத்துக்கிட்டு நடிக்கிறாங்கன்னா எல்லாருமே ஜில்லோ ஜில் தானே. இல்லம்மா, நீ ஒரு வெரைட்டி வச்சிருப்ப இல்லையா? நான் வெரைட்டி, என்கிட்ட வெரைட்டி எல்லாம் இல்லனே. இல்ல 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 இல்ல, இதுக்கு பதில் சொல்லியா? நடிச்ச படங்கள்ல இப்போ நம்ம பாக்குறோம். ஸோ உங்க கூட கோஆபரேட் பண்ணி ஆக்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி யார் ஜில்? இவங்க வந்து நல்லா டான்ஸ் ஆடுறாங்க நம்ம கூட. என் கூட கோஆபரேட் பண்ணி ஆக்ட் பண்றதுக்கா? என்னமா? என் கூட என்ன கோஆபரேட் பண்ணி ஆக்ட் பண்றது? நடிப்பு ஒத்துழைப்பு, அதுதான் நடிப்பு ஒத்துழைப்பு. எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க, நடிக்கும்போது அப்படிதானே இருக்கும். இல்ல அதுல உனக்கு தெரியல. ஏய் ஏய் ப்ளீஸ் டா. ஏய் எல்லாரும் ஜில்லு தான். என் கூட நடிச்சிருக்காங்கன்னா ஓவியா ஃபர்ஸ்ட் ஹீரோயின், அவங்கள வந்து எப்படி? ஹன்சிகா மித்வானி. கமாண்டா. உங்களுக்கு எப்படி இருக்கு ஹன்சிகா மித்வானி ஜில்லா? ஜில்லோ ஜில். ஓகே, அது அவருக்கு. நான் சொன்னா ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு? உனக்கு அவர் ஒத்துக்கறாருல உண்மையா? அத்தா தண்டி உருவத்துக்கே ஜில்லோ ஜில்லுன்னா இத்தனோடு உருவத்துக்கு ஜில்லா இருக்காதா? அது ஓகே, அப்ப ஹன்சிகா ஜில்லு. அடுத்து பிரியானந்த் சொல்லுங்க. ஜில் ஜில் ஜில். ஓவியா? ஜில் ஜில் ஜில். என்னங்க இது? ஏங்க ரோபோ, ஏங்க நீங்க கேக்குற கேள்வி என்ன சாதாரண கேள்வி? உங்களோட நடிக்காத 2 ஹீரோயின் ஜங் ஜிங் என்ன ஜில் ஜங் ஜக். ஜங் ஜக். ஜங் ஜக்ல 2 ஹீரோயின் சொல்லுங்க. அவர்கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேக்குறேன். ரம்யாவை சொல்லுவாரு. ஹீரோயின் நான் சொல்லிட்டேன். ஹீரோயின்மா, ஹீரோயின். இல்ல உங்க கூட நடிக்காதவங்க எல்லாம் தானே சொன்னீங்க. ஹீரோயின் அப்படின்றது கேள்வி. அப்ப அவங்க ஹீரோயின் மாதிரி இல்லையா? நான் ஹீரோயின் இல்லப்பா, நானே ஒத்துக்கிறேன். அப்படிதான் இல்லைங்க நமக்கு. ஏங்க நம்ம எல்லாம் எப்படி படம் பார்த்துருக்கோம்? படத்துல எந்த ஹீரோயின் வந்தாலும் ஆன்னு இப்படி உட்காந்து பாக்குறது இல்ல. நம்ம அப்படிதானே பாப்போம் நம்ம பிரதர். இப்போ சிவா வரும்போது நாங்க ஆன்னு பாக்குறோம். அடுத்த கட்டம் என்ன வரும் அந்த சீனு? ஒண்ணும் வராது. நீங்க எதிர்பார்க்குற எந்த சீனும் அங்க வராது. ஓகே இல்ல அந்த மாதிரி நம்ம அப்படிலாம் பார்த்து தியேட்டர்ல பார்த்து வச்சுட்டு நம்ம கூட ஹீரோயின் நடிக்கிறாங்கன்னு போது அதெல்லாம் நம்ம அதுல போய் அழகா இருக்கா அதெல்லாம் அதான் கேட்டுட்டு கேள்வி. இப்போ வந்து நடிக்கிற ஹீரோயினே இல்ல, இது வரைக்கும் நடிக்காத ஹீரோயின்ல இப்ப சொல்லிட்டு அவங்க அடுத்தது நடிக்க மாட்டேன்ட்டாங்கன்னா லாஸ்ட் எனக்கு தானே. அப்ப பழைய ஹீரோயின்ஸ்ல இருந்து 2 பேர் சொல்லுங்க. எல்லா ஹீரோயினுமே நல்லா. ஏன் டார்ச்சர் பண்றீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படி வந்து உன்னுடைய ரொமான்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டப்போ? அதுவும் அந்த எதிர்நீச்சல்ல இல்ல ரிஹர்சல் போவேன். நான் ரிஹர்சல் போவேன். ரிஹர்சலும் டான்ஸ் ஆது இல்லம்மா. 4 நாள் ரிஹர்சல் பார்த்துட்டு போய் ரொமான்ஸ் பண்ணுவாங்க. இல்லம்மா, எதிர்நீச்சல்ல அந்த பீச் சாங் ஒன்று பார்த்தேன். மின்வெட்டு நாள் அப்படி போறிய அந்த இடத்துல சிவா நான் பக்கத்துல ஒருத்தன எப்படி வந்து இப்படி ஒரு குழந்தை மூஞ்சியை நாங்க பார்த்திருக்கோம். எப்படி அது ரொமான்ஸா வந்து அவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் பண்ணீங்க? அந்த மூமெண்ட் திருப்பி எதிர பண்ணுங்க ப்ளீஸ். அந்த மூமெண்ட் எப்படி அது? இல்லம்மா, அப்படி நிப்பாப்ல அந்த பொண்ணு வரும். மின்வெட்டு நாளில் கூட மின்சாரம் போ அப்பாவுல நான் பக்கத்துல இருக்கவங்க அடிச்சு பாடுறா இந்த அம்பிய பாடுறா பின்றான் பாடுறான்னு. சி ரொமான்ஸ்னா சிம்பிள்னே. என்ன தெரியுமா பண்ணும்? போனோன்னே அப்படியே நமக்கு ஒரே கையெல்லாம் படபடங்கும். அது நமக்கு பொம்பளை பிள்ளை எல்லாம் பக்கத்துல இருக்குன்னா அப்படிதானே இருக்கும். ஐயோ பயங்கர ஷிவரிங் ஆயிரும். ஓ மை காட். பேசிக்கா நேமே சிவா. அதனால ஃபுல் ஷிவரிங் தான் நம்ம. ஷிவரிங் சிவா. ஷிவரிங் சிவா. அதனால டக்குன்னு கையை பிடிச்சிடணும். அப்ப நமக்கு கொஞ்சம் அப்படியே நர்வஸ்னஸ் கொஞ்சம் கம்மியாகுமா? இல்லையம்மா, புடிச்ச ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணுக்கு ஆடுதீங்க. நம்ம நர்வஸ்னஸ் அதுக்கு பாஸ் பண்ண. அதுக்கு என்னன்னா ஐயோ இவனுக்கு ரொமான்ஸ் தெரியுமா கடிச்சு வச்சிருவானோன்னு ஒரு பயம் இருக்குமா இல்லையா? அதுக்கு பாவம் டக்குன்னு அதை பிடிச்சி அப்படியே ஹோல்டு பண்ணி அப்புறம் என்ன பண்ணணும்? முடிய மோந்து பார்க்கணும். அதான் பேசிக் ரொமான்ஸ். அப்படின்னு பார்க்கணும். அது குளிச்சிருந்துச்சுன்னா பரவாயில்ல. மோந்து பார்த்துட்டு என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டுருக்கோம். அதான் நல்ல ஸ்மெல் இருந்துச்சுன்னா என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்கன்னு. நல்ல ஸ்மெல்னா ஷாம்பு எப்பயாவது யூஸ் பண்ணுவியா அம்மான்னு கேட்கணும் நம்ம. இல்ல எனக்கு என்னன்னா சில நேரம் மேக்ஸிமம் ஹீரோயின்ல விக்கு வச்சு தானே நடிக்கிறாங்க. மீன் வெட்டு நாளில் கையோட வந்துருதான். ஐயோ நம்ம ஹீரோயின் யாரும் அப்படி இல்லை. அதனால அப்படி அதான் ரொமான்ஸ், அவ்வளவுதான். இப்போ நீங்க அடுத்து படங்கள்லாம் நடிக்கிறதுனால நீங்க இது வரைக்கும் வெளியில ரொமான்ஸ் பண்ணி தான் பழகிருப்பீங்க. படத்துல இனிமே பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? இல்லை அதான் ரொமான்ஸை பற்றி நான் கேட்க முடிச்சு. இப்போ எனக்கு வந்து அடுத்து வந்து சிவாவை ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்ல பார்க்கணும். அப்படி நீ பறக்கிற 75 சிவா தெரியும் ஸ்க்ரீனில். ஓ ஆடியன்ஸ் ஃபுல்லாக எந்த சிவா பார்க்கணும் ஒரே குழப்பத்தில் இருக்கணும். அப்படி பறந்து வந்து ஃபைட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பரவாயில்ல, ஃபைட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பரவாயில்ல, இன்னும் மிமிக்ரிலாம் மறக்காம தான் இருக்கேன். அதனால் மிமிக்ரி கம்பேரிங் பண்ணிக்க வேணாம். அதுக்கப்புறம் வந்து 75 சிவாவை தெரிஞ்சா யாரு பார்க்கறது? உன்னைய பார்க்கறதுக்கு உலகமே காத்திருக்கு. அதனால நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அண்ணா அவர் உள்ள அன்போட சொல்றேன். நான் அடுத்து வந்து அதான் இந்த மாதிரி மனசார சொல்ற நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் நான் ஆமா ஆமா ஆமா. அப்புறம் மறக்காம நீ ஏதாவது ஒரு படத்துல நான் என்னுடைய கோரியோகிராஃப் மூமெண்ட் உனக்கு தெரியும், அதை நீ யூஸ் பண்ற. பண்ணிட்டேமே. இந்த சாங்ல தான். இது வந்து மான்கராத்தேல ஒரு சாங். இது ஓகே. மாஞ்சா போட்டு தான் நெஞ்சாங்கூட்டுல பட்டம் விட்டு போனா, மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சு தான் காதல் நட்டு போனா அப்படின்னு ஒரு சாங். அது அந்த லிரிக்கு எப்படி பண்ணிருக்க? மாஞ்சா கொட்டையில் நெஞ்சா. what moment is this? ரோபோ ப்ளீஸ், எங்களுக்கு என்ன மூமெண்ட்? இல்ல அதே நடுவுல வரும். என்னன்னா காமெடி ஆக்கி புட்டா அப்படின்னு வரும். அதுல ஏதாவது ஒரு மூமெண்ட் பண்ணிக்கங்க அப்படின்ட்டாங்க. நமக்கு டக்கு நம்மளோட குருஜி ஞாபகம் வந்துட்டாரு. அவர் இந்த ஒரு மூமெண்ட் தான் பண்ணுவார் இல்லையா? அதை தூக்கி நாங்க பண்ண அந்த மூமெண்ட் எங்களுக்காக ப்ளீஸ் அந்த மூமெண்ட் என்னன்னு அப்ப நீ அந்த பாட்டு பாடுற. மாஞ்சா பாட்டுல ஏதாவது ஒன்னு போடுவாங்க, நம்ம அந்த மூமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. Everybody listen to me. இத பண்ணி விட்டேன் நானு. காமெடி ஆக்கி விட்டானே நானா வந்து எல்லாம் பண்ணிட்டேன் நானு. சார் ரோபோ சங்கரோட சிக்னேச்சர் மூமெண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சினிமா சரித்திரத்துல அந்த மூமெண்ட் முதல்ல பண்ணது நான் தான். சூப்பர். ரெஜிஸ்டர்ட் அண்ட் காப்பிரைட் டு ரோபோ சங்கர் தான். Thank you so much ரோபோ. தேங்க்ஸ் ண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. Thank you. எப்போ வந்தாலும் ஒரு முத்தம் கொடுத்துறாரு. ஆஹா. பழக்கம் ஆயிருச்சு அவருக்கு. எனக்கு மட்டும் தான் சொல்ல வந்தமா? நீ ஏன் பதட்டப்பட்டு அந்த பொண்ணு புடவை எல்லாம் வேற அட்ஜஸ்ட் பண்ணுது? அப்படி இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லது. மொத்த சவுண்ட கேட்டிங்கல்ல, அங்க வரைக்கும் கேட்டிருக்கு. ஓகே, thank you very much ரோபோ. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். சிவா, அடுத்து வந்து உங்களோட வாழ்க்கையில முக்கியமான இன்னொருத்தரை வந்து இப்போ அறிமுகப்படுத்த போறோம். இவர் யாருன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. 2 க்ளூஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் மூலமா தான் இவர் வந்து உங்களுக்கு நெருக்கமாக ஆரம்பிச்சாரு. உங்களோட ஒவ்வொரு வெற்றியிலையும் வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு மனுஷர். அதாவது ஜென்ரலாக வந்து கூட இருக்கிறவங்க வளர்ந்தா வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காது, ஜெலசி பொறாம தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கும் வந்து உங்களோட ஒவ்வொரு வெற்றியும் வந்து சந்தோஷப்பட்டு பெருமையாக எல்லார்கிட்டையும் வந்து நீங்கள் வந்து ஒரு புது கார் வாங்கினீங்கன்னா அது அவரே வாங்கின மாதிரி வந்து சந்தோஷப்பட்டு சொல்லுவார். அந்த அளவுக்கு உங்கள் மேலே ரொம்ப அன்பு பாசம் ஜாஸ்தி. ஸோ லெட்ஸ் வெல்கம் அடுத்ததா வந்து சிவகார்த்திகேயனோட வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானவர் அப்படிங்கிறது இவர் தான். பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சுக்குற கைய கட்டி நிக்குது, டேமேஜான பாலாஜி, உங்களுக்கு முதல்ல பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களுக்கும் தேங்க்யூ வெரி மச். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வருஷமா வந்து சிவகார்த்திகேயனை தெரியும்? எப்போ முதல்ல மீட் பண்ணீங்க அதை சொல்லுங்கள். சிவகார்த்திகேயன் நான் வந்து மீட் பண்ணது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஷோக்கு செலிபிரிட்டியாக வந்தேன். அப்போ ஒரு ஆங்கராக இருந்தாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் தான் முதல்ல ரொம்ப க்ளோஸ் ஆனது. ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் டான்ஸ் வராதா? ஆமாம். அதனால நாங்கள் தான் கூடி அழுதுக்குவோம். அதே இப்படி மாட்டிக்கிட்டு. அதாவது வந்து முதல்ல வந்து இப்படிப்பட்ட ஹீரோவை சங்கடப்படுத்தின ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா வந்து டான்ஸ் ரிஹர்சல் பார்க்கும்போதெல்லாம் கதறுவார். ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, அந்த காமெடி ரவுண்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு வந்துச்சுங்க. வரும்போது ஜட்ஜஸ் கிட்ட பயங்கர திட்டு வாங்கிட்டேன். இதே பிரசாத் ஸ்டுடியோவில் காலெல்லாம் வந்திருக்கேன். கேட்டு பாருங்க அவரை. தெரியாத தப்பு பண்ணிட்டேன் சிவா, அடுத்த வாட்டி நான் ஆடுறேன்னா இல்லையா பாருங்க அப்படின்னு. ஒரு தடவை இப்படி தானே சொல்கிறேன் போனேன் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் சிவா பற்றி சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து மேலே போயிட்டாங்கன்னா டப்புன்னு அந்த படத்தை ஒரு செகண்ட் அப்படி மறந்துடுவாங்க. முகத்துக்கு அதில் சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வருஷமாக இருக்கேன். என்னென்னா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதோ ஒரு பேசுகிறதோ திடீர்னு எப்போயா நான் எதாவது பாரு. எனக்கு உண்மையாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு படம் பார்த்தா இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம், சிவா நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு.
ஒன்றுமே இல்லைங்க, ஒரு டிவியில் ஒரு ஆங்கராக இப்போ நான் ஆயிருக்கேன். அவருடைய இடம் இப்போ வந்து நமக்கு வந்திருக்கு. நல்ல வேளை ஹீரோ ஆகிட்டார், இல்லைன்னா அந்த இடம் வந்திருக்காது இப்போ. அதில் வந்து அந்த ஆங்கரு வந்ததுனால என்னென்னா ஒரே ஒரு அந்த ஷோ பார்த்து ஏதோ ஒரு பஞ்சு நான் அடிச்சிருக்கேன் போட்டிருக்கு. ஃபோன் பண்ணி மெனக்கட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாருங்க, அந்த பஞ்சு செமையாக இருந்துச்சு, நான் நல்லா இருந்துச்சு, இப்போ தான் பார்த்தேன், ஷோ பார்த்து நான் உங்களை அடிக்கிறேன் அப்படின்னாரு. எத்தனை பேர் அப்படி இருப்பாங்க தெரியல. இந்த ஒரு காரணத்துக்காகவே வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் நான் ஏற்கனவே ரோபோ சொன்னேன், என்னுடைய ஆயுசையும் போட்டு சிவா நல்லபடியாக இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வெரி ஸ்வீட். இன்னொரு விஷயம் ரம்யா, இன்றைக்கி நான் சிவாவுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு நானும் இப்போ ரோபாலாம் வந்துட்டு கூட பழகினால சொல்கிறோம், நம்ப மாட்டீங்க, என்னுடைய டாக்டர் வந்துட்டு போஷிகா, அவர் பேர் அவர் தெரியும், சிவா பயங்கர கிரேசி ஃபேன் ஆஃப் பயங்கர கிரேஸ்ன்னு இல்லைங்க, ரொம்ப அடிக்ட் மாதிரி ஆகிட்டா போலங்க. சிவா 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 சிவான்னு அடிக்ட் மாதிரி ஆகிட்டா போல. நைட்டு கூட பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசில் ஹோம் ஸ்வீட் ஹோமில் வந்து அவர் வந்திருந்தார். சிவா நாங்கள்லாம் அந்த கேம் ஷோவில் இருந்தோம். அவள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து குழந்தைய வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், இப்போ இவர் கையில் தூக்கி வச்சுருக்காரு. இன்றைக்கும் பிள்ளை கட்டி பிடிச்சி தூங்குற அந்த ஃபோட்டோ அதில் இருக்குது. ஃபோட்டோ கட்டி பிடிச்சி தூங்குற சிவாங்கிள் 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 சிவாங்கிள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்ததை விட அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். போஷிகா உங்களுக்காக வந்திருக்கா போல. தேங்க்யூ. இது கொடுங்க, நான் இதுதான் சந்தோஷம்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இதெல்லாம் கேட்டு நம்ம பண்ண முடியாது. பிடிக்கணும், உனக்கு என்ன பிடிக்கணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு குழந்தைக்கு பிடிக்குது அப்படின்னா இவ்வளோ இதாக இருக்கீங்கன்னா, இப்போ நான் பேசுறது கூட அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. நான் இல்லை, அவளுக்கு புரியும். ஆக்சுவலாக என்னென்னா வீட்டில் வந்துட்டு சாப்பாடு ஊட்டும் போதும் சரி, என்னுடைய டாக்டருக்கு வந்து நான் நிலாவை காட்டி ஓட்டுனதை விட சிவாவை காட்டி தான் அதிகமாக ஊட்டியிருக்கேன் சாப்பாடு. பிடிக்குமா உங்களுக்கு? ஆக்சுவலாக இந்த ஒரு தருணம் சிவா, அது என்னென்னா நம்மலாம் வந்து சின்ன வயசுலேருந்து ரஜினி சார் கிரேஸாக இருப்போம். ஒரு குழந்தைங்க வந்து ரஜினி சார் இன்றைக்கி சிவா இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா அது காரணம் இந்த குழந்தைங்க, அடுத்த ஜெனரேஷன் பிடிச்சாரு அவர். தேங்க்யூ. நம்ம போய் உட்காந்துக்கலாமா? நம்ம அங்கே போய் உட்காந்துக்கலாமா? ஓகே, சூப்பர். அப்படி உட்காந்து ஸோ சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து சிவகார்த்திகேயன்னா ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருக்கு, ஒரு அடிக்டாவே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க சொல்றதுல இருந்தே தெரியுது. ஒரே ஒரு விஷயம் ரம்யா, சாரி இன்டர் பண்ணதுக்கு. என்னன்னா சிவகார்த்திகேயனுடைய டெடிகேஷன் ஒன்று இருக்குது இல்லைங்களா, நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இத்தனை வருஷமாக நம்ம இருக்க இண்டஸ்ட்ரியில், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக இருக்கேன் இண்டஸ்ட்ரியில், நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, சிவாவுடைய இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் டிவியுடைய இந்த ஹெட்லைனுக்கு ரோபோ சங்கர் சொன்ன மாதிரி இந்த டைட்டிலுக்கு ஏற்ற ஒரே ஹீரோ அவர் தான். என்னென்னா வருவாருங்க, அது இது முடிப்பார். திரும்பி பார்த்தீங்கன்னா காலையில் போயிட்டு உடனே ரெடியாகி ஏர்டெல் சூப்பர் சிங்கருக்கு வந்துடுவார். சில பேர்லாம் சொல்லுவாங்க டயர்டாக இருக்குது சார், அப்புறம் பார்த்துக்கலாம் சார். இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம், அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்துட்டு யாராவது எங்களை கூப்பிடுவாங்களா, ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தோம். இன்றைக்கி நானும் ரோபோ சங்கர்லாம் வந்துட்டு கடவுள் ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி தூக்கம் இல்லாமல் ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணுறோம். அதே எங்களுக்கு பெரிய பிளஸிங். அது காரணம் விஜய் டிவி. எனக்கு ஒரே ஒரு பெருமை என்னென்னா, நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரோடையும் நடிச்சிருக்கேன். இளைய தளபதி விஜய் சார் ஆகட்டும், சூர்யா சார் ஆகட்டும். எனக்கு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்கிற ஒரு விஷயம், எங்கள் வீட்டில் ஒரு பையனாக இருக்கிறவங்க கூட நானும் கூட இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது அது சிவகார்த்திகேயன் மட்டும்தான். தேங்க்யூ. அவருடைய பொலைட்டான பேச்சு ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மேம் சார், முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பாஸ் லேடிஸ்லாம் பேச மாட்டார். இப்போ அப்படி இல்லை, இல்லை நடிக்கிறான்னு சொல்ல வரேன் பாஸ். அதான் நான் பார்த்தேன். அப்பா நல்லா தானே சொல்லிட்டு இருந்தீங்க. சிவா, உங்க பக்கத்துல இருந்து நீங்க வந்து இவ்வளவு தூரம் ஒரு சாதனை செய்யறதுக்காக பக்கபலமா இருந்து சப்போர்ட்டிவா இருந்த 2 மனிதர்கள் உங்களை பத்தி இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரோட பொண்ணு வந்து உங்களோட தீவிர ஒரு ரசிகை. ஹவு டு யூ ஃபீல் ரைட் நவ் ஹியரிங் ஆல் திஸ் அபவுட் யூ? இந்த மாதிரி ஒரு வேற ஒரு உலகத்துல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இப்படிப்பட்ட கருத்துக்கள் கேட்கும் பொழுது. ரொம்ப எமோஷனலாக தான் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேங்க்ஸ்ண்ணே. ஒன்று மட்டும் புரியுது, நீங்கள் இவ்வளோ வந்து நம்பிக்கையும் இவ்வளோ அன்பும் வச்சுருக்கீங்க. இதுக்கு இன்னும் நிறையா உழைக்கணும். அதுதான் பாப்பாக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னா இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களையும் கரெக்டாக பண்ணணும். படத்தில் தப்பான விஷயங்கள் இல்லாமல் இனிமேல் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க படத்தெல்லாம் பார்க்குறாங்கன்னும் போது இப்போயே அப்படி தான் பண்ணுறோம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுல இருக்குது. அது இன்னும் கேர்ஃபுல்லாக இருப்போம், இன்னும் டைலாக் பேசுகிறதுலலாம். அது மட்டும் புரியுது. அண்ட் வந்ததுக்கே ரொம்ப நன்றி. 2 பேருமே நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அது எப்பவும் கேட்டுகிட்டே இருக்கும். தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். 2 பேருக்கும் எங்களோட நன்றிகள். ஆக்சுவலாக நாங்கள் தான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா விஜய் டிவியில் வந்துட்டு எந்த ஒரு இதாக இருந்தாலும் அக்கேஷனாக இருந்தாலும் எங்களை கூப்பிடுவாங்க. பட் இப்படி ஒரு அக்கேஷனுக்கு அதை வந்துட்டு என் கூட
பழன ஒருத்தர், அவர் இன்றைக்கி வந்து ஹீரோவாக டாப் மோஸ்ட்டில் இருக்கும் போது அவருடைய ஒரு கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி சிவா, ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய அந்த வருத்தமில்லா வாலிப சங்கத்துடைய உறுப்பினராக சேரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நானும் இல்ல மாமா, அதுல வாலிபர் சங்கம் இருக்கு. அதான் உன்னை சேர்த்துக்கிட்டேன்ல, தேவையில்ல பேசாத. அதனால் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மரியாதை பண்ண நினைக்கிறோம். கைண்ட்லி பேர்யா. யா ஓகேயா? ஓகே. ஆ Thank you, Robo. Thank you so much, Balaji. Thank you, Balaji. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவா, இதுவரைக்கும் நீங்க மீட் பண்ண 2 பேரும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததான் வந்து நீங்க மீட் பண்ண போறவங்க வந்து உங்களோட முதல் ஜட்ஜ். கலக்க போவது யாருல? நீங்க பண்ண ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்து சிரிச்சு ரசிச்சு உங்களை இவாலுவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி நீங்க வின் பண்ண ஒவ்வொரு அந்த காம்படிட்டிவ் ஸ்டேட்லயும் வந்து உங்களுக்கு பக்கபலமா இருந்தவங்க அவங்க தான். ஸோ அவங்க உங்களை பத்தி இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் இன்வைட் உமா ரியாஸ். சிவகார்த்திகேயனை முதல்ல வந்து ஒரு கண்டெஸ்டண்டா பார்த்து இவாலுவேட் பண்ணி அவருக்கு மார்க் போட்டு இவர்கிட்ட ஏதோ டேலண்ட் இருக்குப்பா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணது நீங்க தான் இல்லையா? எனக்கு ஆக்சுவலி ஒரு பெருமை இருக்குது அந்த விஷயத்தில். ஏன்னா சிவா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெலிவிஷனில் ஒரு ப்ரோக்ராமில் இருந்தது, அதில் நான் ஜட்ஜாக இருந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் சிவா வந்து இப்போ ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கிறது. ஸோ அது நிச்சயமாகவே அதை அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம ஒரு ப்ரோக்ராமில் வந்ததுக்கப்புறம் உடனே வந்து பெரிய ஆளாக ஆக முடியாது. அதுக்கான நிறைய வந்து கஷ்டப்படணும். அந்த கஷ்டப்படுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சிவாவை. ரொம்ப பெருமையாக இருக்கு. அவரோட முதல் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி சிவா வந்து ஸ்டாண்டப் காமெடி ஐ திங்க் ஸோ. ஏன்னா நிறையா வந்து மிமிக்ரின்னு ஜாஸ்தி இல்லாமல் நிறைய பேச்சு திறமைகள் நிறையா இருக்குது சிவாவுக்கு. அந்த நிறைய கான்செப்ட் எல்லாம் பண்ணுவார். அண்ட் ஐ திங்க் சிவா அண்ட் அருண், இல்லை ஐ ஃபர்காட், உங்கள் கூட ஒருத்தர் வருவார்ல, அருண் தானே? ஓகே. ஸோ அந்த காம்போ 2 பேர் தான் வருவாங்க. ஸோ அது அப்படியே இதுவாகி இவர் வந்து சடனாக ஒரு சேஞ்ச் ஓவர். நான் இந்த ஒரு எபிசோட்லேயே சொல்லுவேன், சிவா என்ன சிவா இது, நீங்களா இது அப்படின்னு சொல்லியிருப்பேன். பிகாஸ் ரஜினி சார் மாதிரி ஒரு பேச ஆரம்பிச்சாருங்க. ஐயோ சான்ஸே இல்லை. நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நிறைய பேர் பேசுவாங்க ரஜினி சார் மாதிரி, அந்த ஒரு ஸ்டைல் அந்த ஒரு இதெல்லாம் வரும். ஆனால் இவருக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ஸோ சிவகார்த்திகேயன் கிட்ட இருந்து அந்த ஸ்பெஷல் ஃபேக்டர் நீங்கள் பார்த்த மற்ற பெர்ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து டிஃப்ரெண்ட்டாக அவர் தெரியறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு டியூரிங் த டைம் நீங்கள் ஜட்ஜாக இருக்கும்போது? ஒரு ஜானர் மட்டும் எடுக்காமல், ஒரே ஒரு பர்டிகுலர் விஷயங்கள் மட்டும் எடுக்காமல் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக கொடுத்தது சிவா. அதனால தான் எங்களுக்கு வந்து டக்குன்னு அவர் வந்து தேர்ந்தெடுக்க முடிஞ்சுது, யூனோ, ஆஸ் எ சாம்பியன். அண்ட் ஒவ்வொரு வாரமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் எங்களுக்கு வேணும். இந்த கலக்கப்போவது யாருன்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து டேலண்ட்டை வந்து இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்தோம். ஆனால் அதில் வந்து சில பேர் ரொம்ப எக்ஸல் பண்ணாங்க. தேவர் ரியலி எக்ஸ்ட்ராடினரி. பட் சிவா வந்து ஒரு வாட்டி வந்து காமெடி பண்ணுறது, ஒரு வாட்டி மிமிக்ரி பண்ணுறது, ஒரு வாட்டி என்னென்னமெல்லாம் பண்ணாருங்க. அவர் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணார். பட் அதுலேருந்து மாதிரி திடீர்னு பார்த்தா டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். ஓகே, அட நம்ம இதுலேயே இறங்கிட்டார் அவர் அப்படின்னு. அப்புறம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அப்புறம் திருப்பி பார்த்தா கம்பேர் பண்ணா ஓகே, பார்த்தா திருப்பி சினிமாவில் அடடா சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த ஸ்டேஜ் வாஸ் லைக் அமேசிங். ஐ வாஸ் சீயிங் அப்படியே அந்த இன்னும் அந்த மவுண்டன் கிளைம்பிங் மாதிரி அந்த ஒரு படி வந்து ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய கிராஃப். ஸோ சிவகார்த்திகேயன் ஆஸ் அ பர்சன் பற்றி இப்போ எங்களுக்கு சொல்லுங்கள். சிவா வந்து வெரி ஹம்பிள் டு த கோர். இவர் வந்து இன்னொரு ஏவிஎம் சரவணன் சார்னு சொல்லலாம். கை கட்டினார்னா இறக்க மாட்டார். அவர் வந்து எங்கே வந்துட்டு மேம் அப்படி வந்து நின்றுடுவார். அண்ட் ஹீ ஸோ என்னன்னு சொல்லுது, ஒபீடியண்ட்டாக இருப்பார். அண்ட் ஹம்பிள் இஸ் த வேர்ட். வேறு எதுவுமே என்னால் சொல்ல முடியாது. அண்ட் டவுன் டு அர்த் பர்சன். எதுவாக இருந்தாலும் டக்குன்னு எடுத்து பார்ப்பல. என்ன சொன்னாலும் ஏன்னோ ஏதாவது கரெக்ஷன், சிவா இது பண்ணுங்க அப்படின்னா ஓகே மேம், நான் நெக்ஸ்ட் இதில் பாருங்க மேம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் ஹீ வில் கிவ். அது நம்ம எடுத்துக்கிட்டு அதை உடனே கொடுக்குறாங்க பாருங்க,
அதுதான் டேலண்ட். ஏதாவது ஒரு மெமரி இருக்கா சிவகார்த்திகேயனோட இது இவர் பண்ண பொழுது வந்து யூ ஃபெல்ட் சம்திங் வாவ் அப்படின்ற மாதிரி? ஐ நோ அவர் வந்து படிச்சுட்டு இருந்தார் அப்போது. அண்ட் அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்க என்னென்னா அவங்க ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹிம். அவங்க சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் எதுவும் வேறு வெளியில் எதுவும் தப்பான விஷயங்கள்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இந்த காசு நாங்கள் வந்து அந்த 4 lakhs கொடுத்தம்போது கூட அது நாங்கள் கேட்டது தான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த காசை வச்சுன்னா படிக்க வைப்பேன். என்னமோ சொன்னீங்க இல்லையா, வாட் டிட் யூ சே சொல்லுங்கள் இன்னொரு வாட்டி. குழந்தைய படிக்க வைப்பேன். குழந்தைய படிக்க வைப்பேன். ஸோ அதெல்லாம் இட் மூவ்ட் மீ ஸோ மச். அண்ட் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் அவர். இந்த சென்ஸ் காசுனால இல்லை, நான் அவருடைய டேலண்ட், அவருடைய திறமையை வந்து வெளிப்படுத்தணும், வெளியில் கொண்டு வரணும், மக்கள் பார்க்கணும். இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து எல்லாருமே பார்த்தாங்க. ஏன்னா எல்லாருமே ஓவர்சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கலக்க போகுது யார். ஸோ இன்ஃபேக்ட் அவருக்கு நான் வந்து ஒரு ஷோ கூட நான் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். அதான் ஃபஸ்ட்டு ஷோ. ஓ, மிமிக்ரி பண்ணி ஸ்டேஜில் வந்து மிமிக்ரி பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு அது தெரியாது நமக்கு. அப்படி பண்ணால் முடியும் அப்படின்றது. நம்ம அதுக்கு வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம ஏர்ன் பண்ணலாம், நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பொசிஷன் பண்ணிக்கலாம் ஃபினான்ஷியலின்றதை வந்து எனக்கு தெரிஞ்சது அந்த ஷோவில் தான். ஃபஸ்ட் நான் க்ரீன் பார்க் ஹோட்டலில் தான் பண்ணேன். மேம் தான் வந்து கூப்பிட்டு, ஆமாம் அவங்க தான் வந்து என்னை பண்ண சொல்லி, அப்போ நான் வந்து வின்னராக அந்த எபிசோடு கூட வரல. அவன் நல்லா பண்ணுவான், நீங்கள் அவனை வச்சு பண்ணுங்க அந்த ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட சொல்லி. அவங்களுக்கு ஃப்ரெண்டு தான் அவங்க. மேம்க்கு அந்த ஈவெண்ட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பண்ணுவான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு வச்சது. சூப்பர். இவ்வளோ நாள் நீங்கள் ஜட்ஜ் பண்ணது வந்து ஒரு கண்டெஸ்டண்ட்டாக தான் டெலிவிஷனில். பட் இப்போ ஒரு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஜட்ஜ் பண்ணி சொல்லுங்க, ஒரு ஹீரோவா இது வரைக்கும் அவர் பெர்ஃபார்ம் பண்ண படங்களை வச்சு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு? அது அவசியம் பண்ணுமா? பழைய பிரைஸ் திருப்பி வாங்கிட மாட்டாங்க. 300 days விக்டரிஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, அவங்க சொல்றாங்க இப்போ என்னன்னு சொல்லலாம். ஹீ இஸ் டூயிங் ரியலி வெல். Okay. இந்த வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் இந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அந்த ஊதா கலர் ரிப்பன் வந்து ரியலி நைஸ். அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இஸ் இம்ப்ரூவிங் அ லாட். அண்ட் அவருக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும் ஆக்டிங்கில். ஷுட் டூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல். அதுதான் என்னோட ஆசை. ஸோ இப்போ ஊதா கலர் ரிப்பன் தான் வந்து உங்களோட ஃபேவரட் இன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். அந்த படத்தில் பாடின அதே சிங்கர் இப்போ உங்களுக்காக லைவாக வந்து அந்த சாங்கை பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. சிவா, யூ ரெடி? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துடைய சூப்பர் ஹிட் சாங் ஊதா கலர் ரிப்பன் படத்துல பாடின ஹரிஹர சுதன் இப்ப நமக்காக லைவா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. So let's welcome ஹரிஹர சுதன். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி? ஏ நில்லடி அவளுக்கு நான் சபாஷ் போடணும். நீ நில்லடி அவளுக்கு நான் சபாஷ் போடணும். ஊதா ஊதா மத்தவங்க நடந்து போனா வீதி வெறும் வீதி. நீ தெருவில் நடந்து போனா எனக்கு சேதி தலைப்பு சேதி. மத்தவங்க சிரிப்ப பார்த்தா ஓகே வெறும் ஓகே. நீ சிரிச்சு பேசும்போது எனக்கு வந்துடுதே சீக்கே. மத்தவங்க அழகு எல்லாம் மொத்தத்துல ஒரு போர். சிங்காரிவோம் அழகு தானே போதையே தும்பீரு பீரு கிங்கு ஃபிஷர் பீரு. ஆட வச்சலாமா? ஊதா ஊதா மேடம் ஆட வச்சலாமா? ஊதா ஊதா கலர்
உனக்கு நான் சலாம் போட்டணும் ஊதா 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 Thank you so much. அடுத்து வரப்போறவங்க வந்து சிவகார்த்திகேயனோட ஒரு லேடி ஃப்ரெண்ட். நிறைய ஆண் நண்பர்களுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு சில பெண் நண்பிகள் இருக்காங்க இல்லையா, சிநேகிதிகள். ஸோ அவங்கள வந்து ஒருத்தங்க இங்கே வர போகிறாங்க. எல்லாம் மீடியா தொடர்பானவங்க தான். அவங்க வந்து ஒரு ஆங்கரிங்கில் ஒரு லிஜெண்ட். அவங்க எல்லாத்தையும் மேலேயும் வந்து நடனத்துலேயும் வந்து அவங்க ஒரு லிஜெண்டு. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி அவங்க அறிமுகமானாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் எனக்கே இருக்கு. ஸோ முதல்ல அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் பிடி. முதல்ல வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எங்க எல்லாருக்கும் வந்து இப்போ இருக்கிற அந்த கியூரியாசிட்டி என்னன்னா வந்து சிவகார்த்திகேயனுக்கும் பிடிக்கும் வந்து எப்படி வந்து சம்மந்தம், லைக் வந்து அவங்க ஆங்கர்ஸா ஏதாவது ஷோ கோ ஆங்கர் பண்ணாங்களா, எப்படி வந்து மீட் பண்ணாங்க, எப்படி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வந்து உருவானது அப்படின்றது தான். சிவா பற்றி சொல்லணும்னா எனக்கு எப்படி டிடியோ அப்படிதான் சிவா தம்பி. யா ஜஸ்ட் லைக் டிடி சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி தான். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி சிவகார்த்திகேயன் பற்றி இன்னைக்கு சொல்லணும்னா எப்போவுமே நான் இதுதான் சொல்லுவேன். டெலிவிஷன்ஸ், தமிழ் டெலிவிஷன்ஸ் ப்ரைட் யா அண்ட் த ப்ராமிஸ் ஆஃப் டுமாரோஸ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. சிவகார்த்திகேயன் கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, சிவகார்த்திகேயனோட வெற்றியை வந்து ஒவ்வொரு வீட்டில இருந்து அவரை பார்க்குறவங்க தங்களுடைய வெற்றியாக கொண்டாடுறாங்க. எக்ஸலென்ட். ஆக்சுவலி ரைட். எங்க வீட்டு பிள்ளைன்னு நாங்க சொல்லிக்கிற சிவகார்த்திகேயன் வந்து இப்போ ஒவ்வொரு வீட்லயும் வந்து அவங்க வீட்டு பிள்ளையா வந்து மாறி. சிவா மேக்ஸ் a progress, we all of us feel. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அது என்னமோ நம்ம ஒரு ஜெயிச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குறாரு. ஸோ தட் இஸ் ஸோ நைஸ் அபவுட் சிவகார்த்திகேயன் எப்பவுமே. ஆமா, இந்த பாய்ஸ் vs கேர்ள்ஸ்ல வந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டுவெட் பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களாமே. பாவம் அவங்க தலையெழுத்து என் கூட டுவெட் ஆட வேண்டியது. அதுவும் சாங் என்ன சாங்னா குட்டி பிசாசே. வாவ். இப்போ வந்து அப்படி சொல்லக்கூடாது. சிவகார்த்திகேயன் சாரோட நான் கூட ஆடி இருக்கேன் அப்படி. அதுதானே ரைட் ரம்யா? That's how you feel today. That deserves a big round of applause. ப்ளீஸ் ப்ளீஸ். பட் அப்போ வந்து அவரோட அந்த டெடிகேஷன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் பெருசா டெலிவிஷன்ல அதிகமாக டான்ஸ் ஆடி ஒரு அட்டென்ஷனையோ ஒரு புகழையோ தேடிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்படல. ஏன்னா அவரோட மற்ற டாக்கிங் டேலண்ட்ஸ் அது இதெல்லாமே அவர் எங்கேயோ ஹைட்ஸுக்கு கொண்டு போயிடுச்சு. பட் இப்போ சிவகார்த்திகேயன் டான்ஸ் ஆடும் பார்த்தா எனக்கு எப்போவுமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்காது. ஏன்னா அப்போவே அவர் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடினார். அண்ட் அது வந்து ஒரு டுவெட் ரவுண்ட். ஓகே, டுவெட்ல சேலஞ்ச் ஆப்போசிட் 10 மார்க் வாங்கணும். அதுதான் அதோட இது. 10 மார்க். ரெண்டு பேரும் டுவெட் தான் ஆடணும். ஆனா ஒருத்தருக்கு தான் 10 மார்க் கொடுப்பாங்க. ஓகே. ஆனா 10 மார்க் ஆடணும் வாங்கணும். ஸோ வந்து அதுல அவர் போட்ட எஃபர்ட், நான் போட்ட எஃபர்ட் கொடுங்க. அவங்க 10 பாயிண்ட் வாங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நான் போட்ட எஃபர்ட். இல்ல 2 பேருமே 10 மார்க் தான் வாங்கணும். முட்டி மூமெண்ட்லாம் கொடுங்க. அந்த வீடியோ இருக்கான்னு தெரியல. முட்டி மூமெண்ட்லாம் போட்டு சிம்பு மாதிரியே ஆடி கலக்கிருப்பாரு. சிம்பு மாதிரி சிம்பு மாதிரி. அந்த பாட்டு வந்து குட்டி பிசாசி பாட்டு. பாத்திரகித்திர போறாரு சிம்பு. இல்ல அந்த ஸ்டெப் ஒன்னு இருக்கும்ல, ஆமாமா, தவி தவி போவாங்களே, ஐயோ அத வந்து படுத்துக்கிட்டே, அதாவது பாட்டு 4 நிமிஷம் 4 நாள் பிராக்டிஸ். அந்த மூமெண்ட் மட்டும் 3.5 நாள் பண்ணேன் நான் பிராக்டிஸ். மற்றதெல்லாம் ஒரு 1/2 நாள் பண்ணுறோம். அந்த மூமெண்ட் முடிச்சு எந்திரிக்கும் போதே என்ன அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் ஆடணுமோ குட்டி பிசாசே அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா ஆடினாரு. அந்த ப்ராக்டிஸ் அந்த டெடிகேஷன் அப்போவே வந்து ரொம்ப ஆப்வியஸாக இருந்தது, ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. ஸோ இன்னைக்கு சிவகார்த்திகேயனுக்கு இப்படி ஒரு ஷோ பண்ணுறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படின்னா, திஸ் இஸ் நாட், இதுதான் வந்து ஒரு ஹைட்ஸ் அப்படி கிடையாது. ஐ திங்க் அவர் இதுக்கு மேலே எங்கேயோ போக போகிறாரு. இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். ஸோ ஐ எம் நாட் அட் ஆல் சர்ப்ரைஸ்ட். சிவகார்த்திகேயனுக்கு வந்து இன்னைக்கு இந்த கிடைக்கிற பேர், இந்த புகழ் எல்லாம் வந்து மச் டிசர்வ்டு தான் அப்படின்னு ஐ ஆல்வேஸ் ஃபீல். ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு ஐ திங்க் சிவா இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஸோ மச் பிடி. லவ்லி வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. ஷார்ட்டாக ஸ்வீட்டாக கிறிஸ்பாக, அதே சமயம் வந்து எல்லாமே வந்து நீங்கள் எவ்வளோ வாழ்த்தணுமோ அவ்வளோ வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டீங்க இந்த டயத்துக்குள்ளே. அண்ட் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி யூ மேட் யுவர் ப்ரெசன்ஸ் ஃபெல்ட் ஹியர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, மை ப்ளஷர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவகார்த்திகேயனோட 2 மாபெரும் வெற்றி படங்களோட 2 இயக்குனர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து இப்போ அடுத்த சிவா பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்.
எதிர்நீச்சல் படத்துடைய இயக்குனர் துரை செந்தில் அண்ட் வருத்தப்படாத வாலிப சங்கம் திரைப்படத்துடைய இயக்குனர் பொன்ராம். லெட்ஸ் வெல்கம் துரை செந்தில் அண்ட் பொன்ராம். ஸ்கூலுக்கு வரவே ஸ்கூலுக்கு வர மாதிரியே வர. துரை செந்தில் சார் அண்ட் பொன்ராம் சார், முதல்ல வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ. 100 days சக்ஸஸ் ஃபிலிம்ஸ் வந்து 2 பேருமே கொடுத்துருக்கீங்க. ஸோ ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். முதல்ல துரை செந்தில் சார், நீங்க சொல்லுங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் சிவகார்த்திகேயன் ஞாபகம் இருக்கா? இருக்கு. என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் தனுஷ் சாரை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அப்போ 3 ப்ரமோஷன் வந்து மேலே ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு சாரை மீட் பண்ணேன். சாரை மீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ மீட் பண்ணிருங்க அப்படின்னாரு. சார் கீழே இறங்கி வந்தார். அவர் பின்னாடி வந்தார் சாரை மீட் பண்ணோம். அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்தாரு. கொடுத்துட்டு நாளைக்கு கூப்பிடுங்கன்னா, நான் அவசரமாக விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நான் போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போகிறேன். விஜய் டிவி நியாய தர்மத்தோட வாழ்ந்துருக்கேன்னு பாருங்க. கடமை உணர்ச்சி போனாரு. நெக்ஸ்ட் டே மீட் பண்ணி நான் கதை சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது வந்து அன்னைக்கு தான் சாரோட ஆஃபீஸில். அண்ட் பொன்ராம் சார், இப்போ வந்து எதிர்நீச்சல்ல பயங்கர சிட்டி சென்ட்ரிக் பாயா இருந்திருப்பாரு சிவகார்த்திகேயன். உங்களோட படத்துல வந்து ஒரு வில்லேஜ் கை, கிராமத்து பையன். ஸோ எதில் அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதிர்நீச்சல்லையா உங்க படத்துலையா? நல்ல கேள்வி. எதிர்நீச்சல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். எதிர்நீச்சல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனால் நம்ம வருத்தப்பட ஒரு அதுக்கு மேலே நல்லா பண்ணார். ஸோ இதில் என்னென்னா, இது எதிர்நீச்சலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவர் கேரக்டரே கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். ஒரு பொறுப்பு இருக்கும். இதில் வந்து பொறுப்பே இல்லை. பொறுப்பு இல்லாமல் பண்ணும்போது என்ன வேணாலும் பட்டை கிளப்பலாம். அதில் வந்து கலக்கிட்டார் அவர். இதுக்கு முன்னாடி உமா ரியாஸ் இவங்க கிட்டலாம் பேசும்போது வந்து சிவாக்கு வந்து கொஞ்சம் இந்த பெண்கள்னாலே கூச்ச சுபாவம், ரொம்ப பேச மாட்டாரு அப்படின்லாம் இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆரம்ப காலகட்டத்தில். இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ படத்தில், உங்கள் படத்தில் நடிக்கும்போது ஹீரோயினோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து கம்மியா பேசுவாரா, பேசவே மாட்டாரா, இல்ல அவங்க பக்கத்துல எப்போதும் உட்காந்துட்டு இருப்பாரா? எப்படி சார் சொல்ல? இல்ல நீங்க உண்மையை சொல்லுங்க சார். எதுக்கு சார் அவர் முகத்தை பாக்குறீங்க? உள்ளத சொல்லுங்க சார். அப்படியா? சரி, உண்மையை மட்டும் சொல்லுங்க. வெளிய வந்து திட்ட மாட்டீங்களே. ஐயய்ய சார், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க சார். இல்ல எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு கோ ஆர்டிஸ்ட் கூட நல்லா பேசினா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். கரெக்ட். ஸோ அந்த எது ஒர்க் அவுட் ஆகும்? ரொம்ப நல்ல கேள்வி சார். அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. கோ ஆர்டிஸ்டோட நான் பேசுவேன். நான் ஷூட்டிங் வேற ஏதோ சொல்ல வந்தேன். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அவங்க பக்கத்துலயே உட்கார்ந்து பேசிட்டே இருப்பேன். அப்படியே இருப்பேன் நான் ஷூட்டிங். வேற ஏதோ சொல்ல வந்தேன். நீங்க சொல்லிருங்க. அத முதல்ல தெளிவா சொல்லிட்டு வேற என்ன டென்ஷன் ஆறீங்க. அவர் பேசிட்டோம். இப்போ அவரோட டைம் பக்குங்கதா இல்லையா? நீங்க செந்தில என்ன கேட்டு பாருங்களேன், நான் ஷூட்டிங்ல ஹீரோயின்ட்ட பேசணும்னு கேட்டேன். சார் நீங்க சொல்லுங்க சார், பிரியா ஆனந்துக்கும் இவருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி எப்படி சார்? இல்ல கொஞ்சம் ஷையா தான் இருந்தார் ஃபர்ஸ்ட்ல, பிகினிங்லலாம். ஃபர்ஸ்ட்ல ஆமா. அப்புறம் இந்த வேலைக்கு நம்ம இத பண்ணணும் அப்படின்ற நீட் இருக்கிற போது இத பண்ணனும்னா என்ன வேலைக்கு எதை பண்ணணும் சார்? இதுக்கு அவங்கள நான் கேட்க சொன்னேன். 2 பேரும் அங்க வெளியில உட்கார்ந்து பேசி வச்சிட்டு வந்திருக்காங்க. இல்ல இதா சொல்லணும்னா ரொம்ப ஷையான டைப் தான் அவரு. ஏன்னா அவங்களோட பேசுறதே வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் பிரியானந்தோட. பிரியா வந்து ரொம்ப எல்லாரோடையும் ஜாலியாக தான். ஒரு 2-3 இன்சிடென்ட்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த இதில். அப்போ எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ ஜாலியாக பழகுவாங்க. அவங்க ஒரு பொண்ணு மாதிரியே இருக்க மாட்டாங்க, ஒரு பையன் மாதிரி. இவ்வளவு வெளிப்படையா நான் பரவாயில்ல, போய் நான் கம்மிட்டா வேணாம். ஹீரோயின்ஸ் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அடுத்து இப்ப சிவகார்த்திகேயனோட அடுத்த பேர் யாரா இருக்க போறாங்க உங்களோட டைரக்ஷன்ல? இது நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் ஃபைனல் பண்ணல. ஓ 2-3 பேர். ஹாலிவுட்டா? ஹாலிவுட்டா? ஹாலிவுட்ல இருந்தா ஆமா, ஹாலிவுட். சன்னி லியோன் தெரியலையே. லியோனி எப்படிங்க ஹீரோயினா பண்ணுவாங்க? லியோனி, சாலமன் பாப்பி எல்லாம் கிடையாது. நம்ம வேற மாதிரி ஒரு மாதிரி ஸ்டைலா போறோம் நாங்க. ஓகே சார், ஒரு மாதிரி ஹோம்லியா எங்களுக்கு தேவைப்படுது. ஒரு ஏஞ்சலினா ஜோலி, ஜெனிஃபர் அனிஸ்டன் மாதிரி அந்த மாதிரி ஹோம்லியா. ஓ ஓகே, பியூட்டிஃபுல். Thank you very much துரை செந்தில் சார் அண்ட் பொன்ராம் சார். உங்களோட டயத்துக்காகவும் சிவகார்த்திகேயன் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கும் எங்களுடைய நன்றிகள். Thank you. நானும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க 2 பேருக்குமே. ஏன்னா 2 பேருமே வந்ததுக்குன்றதை தாண்டி பர்சனலாக 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேருந்து 2 பேரோடையுமே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன் நான். அண்ட் படமாக எதிர்நீச்சல் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்த படம். தனியாக ஒரு 2.5 மணி நேரம் நம்மளால் படம் பண்ண முடியும், ஸ்க்ரீனில் நம்மளால் நிற்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. அண்ட் நம்ம இதுக்குள்ளே இல்லாமல் ஒரு ஏரியா தாண்டி எல்லாரையும் ரீச் பண்ண முடியும்னு சொன்ன படம் VVS. ஸோ 2 படமே ஸ்பெஷல் அண்ட் 2 பேருமே வந்திருக்காங்கன்னு போது தேங்க்யூ ஸோ மச் பண்ணுறோம் சார். அண்ட் தேங்க்ஸ்ண்ணே செந்தில் அண்ணன். So thank you very much and all the very best to the entire team. Thank you. Thanks. அதாவது தளபதியில வந்து ரஜினி, மம்மூட்டி மாதிரி சிவகார்த்திகேயன் அண்ட் ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காங்க. நட்புக்கு அவங்க தான் வந்து டெஃபினிஷன்.
டிக்ஷனரி எடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் பேர் பக்கத்தில் அவர் பேர் தான் இருக்கும். அவர் வந்து ரொம்ப பக்கபலமாக சிவகார்த்திகேயனோட ஃபிலிம் கெரியரில் ஸ்டார்டிங் ஃப்ரம் மெரினா இப்போ வந்து மான்கராத்தி வரைக்கும் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அவர் வந்து இங்கே நிச்சயமாக வந்தே ஆகணும். ஏன்னா அவரால் தான் வந்து சிவா பற்றி நமக்கு தெரியாத பல ரகசியங்களை வந்து தெரிவிக்க முடியும். ஸோ லெட் அஸ் வெல்கம் சதீஷ். நாங்க 2 பேர் தான் தளபதியில வர ரஜினி சார், அதாவது நீங்க ரஜினி, நீங்க மம்முட்டி அப்படின்னு எல்லாரும் வெளில சூர்யா, தேவா. எஸ், சரியா போச்சு. இல்ல அதாவது இப்ப எல்லாரும் வெளில உள்ள டாக் எப்படின்னா வந்து நீங்க சிட்டி பேஸ் ஃபிலிம்ஸ் பண்றீங்கன்னா அதுல வந்து சதீஷ், வில்லேஜ் பேஸ் ஃபிலிம்ஸ் பண்றீங்கன்னா அதுல வந்து சூரி நடிக்கிறாரு. இந்த டாக்கை பரப்பி விட்டதே நாங்க தான். வெளியில ஒரு பெரிய டாக்லாம் கிடையாது, நாங்க தான் பரப்பி விட்டு இப்பெல்லாம் சொல்லியிருக்கோம். மற்றபடி வந்து உங்களோட ஹேங் அவுட் பட்டி, நீங்க வந்து இந்த வெளியூர் வெக்கேஷன்ஸ் போறதா இருந்தாலும் சரி, இல்ல டிஸ்கஷன்ஸ்ல உட்காரதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு படம் பாக்குறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து சதீஷோட தான். இப்போ ஒரு 6-7 மாசமா படங்களுக்குலாம் வெளியில அதிகமா வர்றதில்லை அவரு. அதெல்லாம் கிடையாது, சும்மா சொல்றாரு, கலாய்க்கிறார். தெரியல ஏன் வரதில்லைன்னு தெரியல. டிஸ்கஷன், ஷூட்டிங் அதுல வந்து அதிகமா பாத்துக்கிற ஒருத்தர். ஓகே, பப்ளிக் அப்பியரன்சஸ் கொடுக்கறது. ஏன்னா ஒரே கிரவுட் ஆயிருது, ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரமாட்டாரு வெளியில. ஓ ஓகே, நீங்களே சொல்லுங்க, 2 பேர் போனா யாருக்கு ஃபேன் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃபேன், ஏசி, விண்டோ வர்றதில்லைன்னா அதான் அதை மாத்துறதுக்கு தானே இப்படிலாம் சொல்லி. முதல்ல சிவாவோட உங்களுக்கு அறிமுகம் எப்ப ஆரம்பிச்சது? சிவாவோட ஃபர்ஸ்ட் அறிமுகம் நாங்க நேரா மீட் பண்ணதுன்னா அந்த முகப்புத்தகம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சோம் 2 பேரும். அதான் ஷார்ட் ஃபிலிம் வந்து போனோம் 2 பேரும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு தான் நாங்க ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். போனப்போ தான் அவரை மீட் பண்ணேன். சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா இவர் தெரியும் முன்னாடி வந்து என்னன்னா எங்க ரூம்லலாம் வந்து கலக்க போகுது யார் வரும்போதெல்லாம் என்ன கூப்பிடுவாங்க, டேய் எங்க வாடா மச்சான், இங்க வாடா, சூப்பராக ஒருத்தர் பண்றாங்க பாரா, சிவகார்த்திகேயன் ஒருத்தர் செம்மையா பண்ணுவாரா அப்படின்னுவாங்க. நான் எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன். ஆனாலும் என்னன்னா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், நம்ம ஏஜ்லேயே ஒருத்தர் வந்து நம்மளோட சூப்பராக எல்லாம் பண்ணும்போது நமக்கு ஒரு பொறாம வரும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரோபோ சங்கர் தான் நல்லா பண்றாரு, கோவை குணா நல்லா பண்றாரு. ஓகே தான் மச்சி, நீ என்ன ரொம்ப நீ தான் ஜாஸ்தியாக சொல்ற, இப்படி தான் பேசிட்டு இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ள பயங்கர இதாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு பயங்கரமாக பண்றாரு இவரு அப்படின்ட்டு. ஒருவேளை காமெடினாலாம் வந்திருந்தாருன்னா நான் ஊருக்கே போயிருப்பேன். இல்லை வேலை ஹீரோ ஆயிட்டாரு, அதனால வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி தான் அப்போவே தெரியும் இவரை. ஸோ நேராக அன்றைக்கி தான் பார்த்தோம். பார்த்த உடனே அது வரைக்கும் ஒரு சின்ன இதுதான் இருந்தது, இவரோட எப்படி நம்ம மிங்கிளாகுமான்னு தெரியலையே, முடியுமா அப்படின்ற மாதிரி தான் டவுட்டில் இருந்தது. பார்த்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த நிமிஷமே 2 பேரும் பயங்கர இதாகிட்டோம். அதுலேருந்து பார்த்து 2 பேரும் பேச ஆரம்பிச்சு 5 மினிட்ஸ்ல 2 பேரும் சேர்ந்து எல்லாரையும் கலாய்க்க ஆரம்பிச்சு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த கனெக்ட். ஆமா, சம்பந்தமே இல்லாம ஒரு பையன், அப்பாவி பையன் ஒருத்தன், வெள்ளையர்னு ஒருத்தன் வந்து அவனை பிடிச்சி நாங்க என்னன்னே தெரியாம அவனை கலாய்க்க ஆரம்பிச்சு. அப்படிதான் ஃப்ரெண்ட் ஆனோம். நடிச்சிருப்பான் அந்த ஷார்ட் ஃபிலிம்ல. ஸோ அவனை போட்டு பயங்கரமா கலாய்ச்சி, அந்த டோட்டல் யூனிட்டே போட்டு எல்லாரையும் பயங்கரமா கலாய்ச்சி அன்னைக்கே பயங்கர க்ளோஸ் ஆயிட்டோம். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டுகெதர் வாஸ் மெரினா. அது வந்து சிவாக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நீங்க வந்து அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண முதல் படம் அதுதான். ஆமா. How was the experience working on that film சிவாவோட? அதான் ஃபர்ஸ்ட் என்ன, இவர் தான் ஃபர்ஸ்ட் கமிட் ஆனாரு மெரினால. ஆன உடனே எனக்கு உள்ளுக்குள்ள வந்து என்னன்னா, நமக்கும் படம் பண்ணணுன்ற ஆசை இருந்தாலும் நம்மளுக்கு கூடவே பண்ணா இன்னும் நல்லா இருக்குமே. அப்போ நானும் வேற 2-3 படம் பண்ணியிருந்தேன். ஸோ பட் என்ன இதில் இருந்தால் நல்லா இருக்குமே பயங்கரமாக அதுக்கு இதெல்லாம் பண்ணி அப்புறம் போய் கேட்டு இவரும் சொல்லியிருந்தார், டைரக்டர்கிட்ட பண்ணுற சார்கிட்ட சொல்லி அவரும் பார்த்து எல்லாம் பண்ணி தான் அந்த படமும் ஓகே ஆச்சு. ஸோ அந்த ஓகே ஆன அன்றைக்கி பயங்கர ஹாப்பி எல்லாரும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரே டைமில் வளர்ந்தோம் அப்படிங்கிறது உண்மை. 2 பேரும் சினிமாவில் வந்து ஒரே டைமில் கிட்டத்தட்ட என்ட்ரி ஆகி ஒரே டைமில் வளர்ந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடிலாம் பேசிப்போம் ஃபோனில். அந்த மெரினா கமிட் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் வந்து சில படங்கள் சேர்ந்து பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. ஒரு படம் வந்து ஆக்சுவலி என்ன கேட்டாங்க, சொன்னாங்க இந்த மாதிரி சதீஷ் நீங்கள் பண்ண வேண்டிய இந்த ரோல் வந்து யார் பண்ண வேண்டியது தெரியுமா அப்படின்னாங்க. நான் யார் சார் அப்படின்னேன். சிவகார்த்திகேயன் பண்ண வேண்டியதுங்க அப்படின்னாரு. நான் பெரிய கவுண்டர் பண்ணி பண்ண வேண்டியது போங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். சொல்லி ஃபோட்டோலாம் காமிச்சாங்க, பாருங்க அவங்க எடுத்த ஃபோட்டோ ஷூட் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டுலாம் இருந்தாங்க. அப்புறம் அந்த படம் எனிவே அது வரல, எடுக்கல, அது வேற விஷயம். பட் என்னன்னா அப்படிலாம் எங்கள் 2 பேருக்குள்ள இதாச்சு, அங்கேயே முடிஞ்சு போச்சு அது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் அந்த மெரினா கமிட் ஆனோடனே உண்மையிலேயே 2 பேருக்கும் பயங்கர ஹாப்பி, ஒரே டைமில் வளர்ந்தோம் அப்படிங்கிறது. நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் அவர் எந்த அளவுக்கு மாறி இருக்காரு, அவர்கிட்ட ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு சேஞ்ச் கூட இல்லை. அதேதான், வெளியில பழகிற விதமாகட்டும், மற்றவங்களோட பழகிற விதமாகட்டும், எல்லாருமே எல்லா இடத்துலையுமே வந்து சூப்பராக அதே சேம் அப்படியே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். மேபி வெளியில் ஏதாவது நியூஸ் வந்தாலோ பேப்பரில் வர நியூஸ் எதையுமே நம்பாதீங்க. நான் வந்து கூடவே வந்து பார்த்துருக்கேன், நான் சொல்கிறேன் அப்படியே தான் இருக்காரு. நடிப்பில் தான் அவரோட இது ஜாஸ்தியாக இருக்கே தவிர
வெளியில கிடையாது, பப்ளிக்ல. அவரோட உறவுகளும் வந்து உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்க ஆமா, தான். ஆமா. அவரோட மனைவி, அவங்க ஆமா, அம்மா ஆமா. எல்லாருமே. அவங்க கிட்ட அவர் பழகுற விதம் அதை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. as a family man. ஆக்சுவலி ஆமா, அது சில விஷயங்கள் எனக்கே பொறாமையாவே இருக்கும். வீட்ல எல்லாம் என்னன்னா அவங்க அம்மாவும் வந்து நாங்க பண்ற பல விஷயங்களுக்கு அப்படியே கூடவே தான் இருப்பாங்க. நாங்க சாப்பிட போறதாகட்டும், சினிமாக்கெல்லாம் போயிருக்கோம் ஒண்ணா. Okay. ஸோ அங்கெல்லாமே ஜாலியாக இருக்கும். சில நாள்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு நாள் சும்மா ஃபோன் அடிச்சு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். எங்கடா இருக்க அப்படின்னு ஆரம்பிச்சு அவன் பதில் சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப அதே மாதிரி மாற்றி அதெல்லாம் ஓகே, எங்கே இருக்க? அவன் சொல்லுவான் வீட்டில் இருக்கேன், அந்த மாதிரி. அது ஓகே, அங்கே இருக்கியா? சரி, அதே தான் கேட்பான். நான் கேட்குறேன், இன்னொருத்தன் வாங்கி எங்கடா இருக்க? இப்படி கேட்டே இருந்தோம் எல்லாரும். அவங்களாம் பயங்கர டென்ஷன் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக நம்பலை. அவங்க ஏதோ கலாய்க்கிறாங்கன்னு நினைக்கும் போது அவங்க அம்மாட்ட ஃபோனை கொடுத்து அவங்களும் கேட்குறாங்க, தம்பி எங்கேப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் கூட அவங்களும் சேர்ந்து கம்பெனி கொடுத்து அது பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு பொறாமையாவே இருக்கும். ஓகே, சோ அவங்க அம்மா தான் சிவாக்கு எல்லாமே. ஆமா ஆமா, அம்மா தான். அம்மானா தான் உயிர் இல்லையா சிவா? அம்மா எந்த அளவுக்கு வந்து வைஃப்னாலும் உயிர் தான். ஏன்னா பார்த்துட்டு இருப்பாங்க, அப்புறம் முடிச்சு திட்டி விட்டுருவாங்க நாளைக்கு. அம்மா அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கே ஒய்ஃபே பொறாமப்படுற விஷயம் அதுதான். அம்மானா அவ்வளோ அப்படி இருக்கேன்றது அதுதான், அது அப்படிதான் இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Tell us more. உங்க அம்மா பத்தியும் உங்க மனைவி பத்தியும் இந்த இடத்துல என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒய்ஃப் சொல்லணும்னா நிறைய சாக்ரிஃபைஸ் எனக்காக. என்னென்னா அவங்க யோசித்த விஷயங்கள் எல்லாம், நான் டெலிவிஷனில் இருப்பேன் பட் பிஸ்னஸ் அப்படி எம்பிஏ பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுருந்தாங்க. அப்புறம் டெலிவிஷனில் மட்டும் இருப்பேன். சினிமாவில் போய் இந்த டூயட் பாடுறதெல்லாம் அவங்களுக்கு வந்து அவ்வளோ விருப்பம் கிடையாது அவங்களுக்கு. எதிர்நீச்சல் பார்க்கும்போது நாங்கள் ஆக்சுவலி பார்த்தோம், ஒன்றா தான் பார்த்தோம். அப்போ அவங்க வந்து என்னென்னா பின்னாடி தனுஷ் சார், அவங்க ஐஸ்வர்யா அவங்களாம் உட்காந்துருக்காங்க. நாங்களாம் ஒரே ரோல் உட்காந்துருக்கோம். கரெக்டாக அந்த இந்த சாங் மின்வெட்டு நாளில் சாங் வந்ததுக்கப்புறம் இவங்க அப்படியே ஏதோ இதேச்சா பண்ணுறாங்களாம். அப்படியே பாட்டு வருது, அப்படியே லைட்டாக குனிஞ்சாங்க, அப்படியே கீழே ஏதோ தேடுறாங்களாம். ரொம்ப நேரமாக கீழே பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களாம் அப்படியே திரும்பி சைட்லேயே பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல்லாக இவங்களே பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஷாட் கூட அந்த பாட்டில் அவங்க பார்க்கவே இல்லை. ஃபுல்லாக குனிஞ்சு ஏதோ தேடிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. டூயட் சாங் வந்தால் அந்த பாக்யராஜ் சார் படம் மாதிரி தான், எட்டனா கீழே போட்டு தேடுமா அப்படின்ற அந்த மாதிரி தான். பட் எனக்காக அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஷூட்டு ப்ரோக்ராம்ஸ் இப்போ சினிமா நடித்த பிறகு இப்போ டைமிங் கொஞ்சம் ஓகே. 10 நாள் ஷூட் பண்ணுவோம், 5 நாள் ஃப்ரீயாக இருக்கும். முதல்ல சேனலும் வெளியில் ப்ரோக்ராம்ஸும் பண்ணும்போது வீட்டிலே நிறையா நாள் இருக்க முடியாது. அண்ட் அவங்க தான் தனியாக மேனேஜ் பண்ணாங்க. அண்ட் ஒரு பெரிய சப்போர்ட். எனக்கு வீட்டில் என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. நம்ம எப்படி ஒரு ஃபேமிலி ரன் பண்ணணும், பேசிக்காக சொல்லணும்னா பேங்க்கில் என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. நம்ம எம்பிஏ படிச்சிருக்கோம், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் சப்ஜெக்ட்லேயே கூட இருந்துச்சு எப்படி ஃபில் பண்ணுங்க அதெல்லாம். பட் அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது அவங்க தான். அண்ட் ஃபுல் சப்போர்ட். எப்படி இருக்கணுமோ ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வேறு வழி இல்லாமல் அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை சகிச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம கண்டுக்கிறதே கிடையாது சுத்தமாக. ஏன்னா பொண்ணு பிறந்துச்சு. ஆமாம், நான் இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறேன். ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ முதல்ல ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணி, இப்போ நான் ஃபோன் பண்ணி என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா, இது அழுதுட்டுருக்கு உங்கள் பொண்ணு, தூங்க மாட்டேங்குது அப்படின்னு. அழுகும்போது மட்டும் என் பொண்ணு, சிரிக்கும்போது அவங்க பொண்ணு, இப்படி அவங்களா பேசிக்கிறாங்க. அப்படிதான். பட் எல்லாத்தையும் தாண்டி அம்மா தான். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி. இன்னைக்கு பாப்பா வந்துட்ட பிறகு ஆராதனாவா அம்மாவான்னு கேட்டிங்கன்னா அம்மா தான் சொல்லுவேன் நான். இப்பயும் அம்மா தான். ஆமாம். நான் ஆக்சுவலி உங்கள் ஒய்ஃபுக்கு எங்கள் மேலே தான் பயங்கர கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இருக்கணும்னு நினைக்கிறெல்லாம் கிடையாது. இவங்க படத்துக்கு போகிறோம் எல்லாம் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கோம்ல. என்னைக்காவது கேப் கிடைக்கும் வீட்டில் ஏதாவது எல்லாம் கிளம்பலாம் வெளியில் அப்படின்னா இவங்களை வந்து நம்மளாம் சினிமாவுக்கு போகலாமே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிடுவாங்க. உட்காந்து சதீஷ் மட்டும் என்னைக்காவது வீட்டுக்கு வந்து தான் வரணும். அவன் மட்டும் வரட்டும், அவனுக்கு சமைச்சு போட்டு காலி பண்ணிடுறேன் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. அடுத்து நிஜமா ஃபோன் வந்தாலே ஏன் உங்க பொண்டாட்டி ஃபோன் பண்றாங்க எடுங்க அப்படின்ட்டு. ஆமா, இவர் எனக்கு கால் பண்ணாலே வீட்டில் அப்படிதான் சொல்லுவாங்க, உங்க ஒய்ஃப் கூப்பிடுது சதீஷ் எடுங்க எடுத்து பேச. மொத்தம் ஃபோன் பண்ணாலும் கவலை இல்லை, பிரியாந்து பண்ணாலும் கவலை இல்லை. நான் ஃபோன் பண்ணது அவங்க என்னைக்குப்பா எனக்கு கால் பண்ணாங்க, நான் கூட கவலை இல்லைன்னு சொல்ல வரேன். எப்போ பார்த்தாலும் அந்த ஐஃபோன் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினா நீ இத்து போன சதீஷ் பேர் தான் வருது. இன்னொரு பேரை நான் மாற்றி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இனிமேல் அன்சிகா அப்படின்னு சொல்லி. அன்சிகா பேரை ஆக்சுவலி சதீஷ்னு ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. மாற்றி மாற்றி இதுல நிறைய உண்மைகள் வருது இந்த மாதிரி பேசும்போது. சும்மா காமெடி புதுசா பிறந்திருக்கிற அந்த குட்டி பாப்பா தான் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ரொம்ப நாள் கழிச்சு என் வாழ்க்கையில கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு இன்டர்வியூல நீங்க சொல்லிருக்கீங்க. ஹவு மச் டிட் இட் மீன் டு யூ? அந்த டே, அந்த மொமெண்ட், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கும்பொழுது அந்த தருணம் எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? இப்போ ஆக்சுவலாக 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் சொல்லுவேன் கான்ஃபிடென்ட்டாக, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நினச்சி உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக சந்தோஷப்பட்டேன்னா அது ஆராதனா பிறந்தப்போ தான். அதுக்கப்புறம் நிறையா நமக்கு சக்ஸஸ் இதெல்லாமே வந்தது. பட் இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது இல்லையா. சக்ஸஸ்ன்றது அதை கரெக்டாக சஸ்டெயின் பண்ணலைன்னா அது டக்குன்னு காணாமல் போயிடும். ஸோ ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அடுத்த படம் என்ன அப்படிங்கிற பயம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பட் முதல் முறையாக அந்த பயம்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட் டைம் ஷூட் முடிச்சுட்டு போய் படுத்தேன். 3:30 மணிக்கு வந்து அட்மிட் பண்ணிட்டோம் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொன்னாங்க.
நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு. அதான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து 6:30 மணிக்கு தான் இருந்தது. அதுக்குள்ளே டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏர்போர்ட் போகும்போதே வந்து பொண்ணு பிறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு பிறந்துச்சு ஒன்றை மாதிரியே இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்க. ஐயோ எப்படா பார்க்க போகிறோம் அப்படி தான் இருந்தது. போனோடனே போய் பார்த்தேன். பிங்க் கலரில் அப்படியே இருந்தாங்க. தூக்கி கையில் கொடுத்தாங்க. வச்சு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். அண்ட் அதான் அது ஒரு பயங்கரமான மொமெண்ட். அது லைஃப்பில் திரும்ப கிடைக்குமான்லாம் தெரில. அந்த மாதிரி ஒரு தருணம் ஒரு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுனாலே அடுத்த கொஸ்டின் அதான் கேட்பாங்க எல்லாருமே. எப்போ குழந்தை, எப்போ பிளான் பண்ணால் உங்களுக்கு என்னங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? எல்லா பெரியவங்களும் அதுதான் கொஸ்டினாக கேட்பாங்க. குழந்தை பிறந்துச்சுன்னா அப்பா இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் கிடச்சிதுரா எனக்கு முதல்ல. அது வரைக்கும் சந்தோஷம் அப்படி தான் இருந்தது. அண்ட் இப்போ அவங்க பார்க்குறது விளையாடுறது. இப்போ வந்து என் ஃபேஸ் நான் ஒரு மாதத்துக்கு 2 தடவை தான் பார்க்குறேன். இப்போ நான் ஷூட் இருக்கிறதுனால அதனால இன்னும் என்னைய டக்குன்னு அடையாளம் தெரில. இன்ட்ரடியூஸ் பண்ணி விட வேண்டியிருக்கு யாராவது ஒருத்தர். இவர் தான் உங்கள் டேடி அப்படின்னு. ஏய் ஆளு சுமாராக இருக்கு ஏன் டேடிங்கிற அப்படின்னு நல்ல வேலை பேச தெரிஞ்சா சொல்லிடுறேன் நினைக்கிறேன். 2 மாசம் இல்லை இப்போ? 2 மாதம் ஆகுது. 2 மாத குழந்தை. நல்லா இருக்கு. அவங்க பார்த்துட்டே இருக்குது. வேடிக்கை பார்க்குறதே நல்லா இருக்கு. எதையாவது பார்த்து ஆவுன்னு கத்திட்டு ஒன்று எல்லாரும் பேசுது பாரு, உங்ககிட்ட தான் பேசுது பாருன்னா ஏதாவது பேசு நான் என்ன பேசுறது, அதுக்கிட்ட எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா நான் கேட்க முடியும். அது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. அது ஒரு பயங்கரமான ஃபீல். ஸோ கலகலப்பாக வந்து உங்களோட குடும்பத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. சதீஷோட உங்களோட நட்பை பற்றியும் வந்து நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். எவ்வளோ எமோஷனலாக பேசிட்டு இருக்கேன். என்ன கலகலப்பாக என்ன ஜாலியாகவும் இல்லையா இருக்குல்ல? பொண்ணு பிறந்துருச்சுன்னா அவ்வளோ ஃபீலிங்காக சொல்லி அது உங்களுக்கு கலகலப்பாக இருக்கு. ஃபீலிங் இருந்த சமயத்தில் நான் அழுதுட்டேன், மற்ற சமயத்தில் சிரிச்சிட்டு இருந்தேன். வெரி குட். அது மாதிரி. ஸோ இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் இன்னொருத்தர் வந்து இப்போ ஆட் ஆகிறதுக்கு இங்கே வரப்போறாரு. பட் அவரை நம்ம சாதாரணமாலாம் வந்து கூப்பிட முடியாது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதுனால நீங்க 2 பேரும் இன்னொருத்தர் இப்போ வருவார், ஒரு சிங்கரே வருவார். அந்த சிங்கரோட சேர்ந்து பாடி தான் அவரை வந்து நீங்க வரவேற்கணும். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆண்டனி தாஸ். சில்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவார் பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம், அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அண்ணன் அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்தில் நெல்சன் மண்டேலா, அண்ணன் போஸ் பாண்டி அண்ணன் கொடுத்தா 500 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு நம்ம அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சு தாங்காட்டுவோமா. சங்கம் உயிரை கொடுக்க உருவான சங்கம் இல்ல, இது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டு புள்ள. நீதி நேர்மை காக்கின்ற சங்கம், நெஞ்ச நிமித்தி போராட்டும் சங்கம் இல்ல, இது இல்ல, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல. ஆளும் தெரியாம கால வச்சு அடிய சரிக்கிருவோம். ஊரு நடுவால பேனர் வச்சு பட்டைய கிளப்பிடுவோம். போற பள்ளி போவோம், பெரும் புள்ளிய போலத்தான் வாழ்வோம். கண்ட இடத்துல பந்தல போடுவோம், காசு பணத்துக்கு சண்டைய போடுவோம், சண்டை நடக்கையில் சண்டைய போடுவோம், ஆட்டைய போடுவோம். நாங்க அடுக்கு மொழியில் வசனம் பேசுவோம், அழகு கொண்டு நான் கவிதை சொல்லுவோம், இணைஞ்ச காதல பிரிக்க எண்ணுவோம், எங்களை நாங்களே புகழ்ந்து தள்ளுவோம். நாங்க சமவாலு செய்யும் சேட்டைக்கு கிடையாது ரூலு, சொந்த வீட்டுக்கு அடங்காத ஆளு. Thank you very much. And now let's welcome the pride of the country, music director Anirudh. ஆக்சுவலி வெரி சாரி சார், நீங்கள் இங்கே தான் இருந்திருக்கிறீங்க.
இது தெரியாமல் நானும் பாடிட்டு இருந்திருக்கிறேன் ரொம்ப திமிரா. ரொம்ப சாரி சார் ஃபஸ்ட்டு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் டு பி ஹியர். அண்ட் ரொம்ப ப்ரௌடாக இருக்கு இன்னைக்கு வந்து இங்கே. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். சிவகார்த்திகேயனோட டீம்ல வந்து அவருக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, சில எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்களும் வந்து மிக மிக முக்கியமான ஒரு நபர் அவரோட வளர்ச்சியில். இப்போ மான் கராத்தே வரைக்கும் வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து மியூசிக் டைரக்டர் அனிருத் அப்படின்னா இட்ஸ் அ ப்ராமிசிங் ஃபிலிம். டெஃபினட்டாக வந்து மியூசிக் அதில் அஷ்யூர்ட் அப்படின்ற ஒரு பேரை வாங்கிட்டு இருக்கீங்க. அண்ட் சிவகார்த்திகேயனுக்கும் வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மான் கராத்தே மறுபடியும் வந்து சிவகார்த்திகேயன் அனிருத் காம்பினேஷன். மியூசிக் எப்படி வந்திருக்கு, பாடல்கள் எப்படி இருக்கும்? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மான் கராத்தே ரெக்கார்டிங்லேருந்து தான் வரும். இது வரைக்கும் இன்னும் 1 சாங் பண்ணோம். பட் இது வரைக்கும் பண்ண 4 சாங்ஸுமே வந்து ரொம்ப ஹாப்பி. அண்ட் நான் ரொம்ப ஹாப்பி, அவர் ரொம்ப ஹாப்பியான்னு தெரில. பட் ரொம்ப நல்லா வந்து, அதாவது எதிர்நீச்சல் விட ஒரு அடுத்த கட்டமாக இருக்கும்னு வந்து கான்ஃபிடென்ட்டாக. சிவா, நீங்கள் தான் வந்து அஃபிஷியலாக இந்த சாங்ஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, அவரோட கம்போசிங்ல கூட உட்காந்துட்டு இருக்கீங்க இல்லையா? கம்போசிங்ல உட்கார அவர் ரூம்ல போய் சும்மா உட்காந்துருந்தா அதுக்கு பேர் கம்போசிங்ல உட்கார்றது கிடையாது. அவர் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரா, நமக்கு ஒன்றும் ஷூட்டிங் இல்லாத டைம்ல போனால் நல்லா செம்ம எனர்ஜியா இருக்கும். ஒரு சாங் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். மீதி 3 சாங் இனிமேல் ஷூட் பண்ணணும். அவரே பாடினார் அந்த சாங்கை, பயங்கரமா இருந்தது. அந்த சாங் ஒரு ஸ்டைலா இருந்தது. அதுதான் ஷூட் பண்ணியிருக்கிறோம். இந்த முறை என்ன, அவர் எப்பவுமே சாங் பயங்கரமா போட்டு கொடுத்துருவாரா, அதை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணணும் ஸ்க்ரீனில். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ஸ்டைல் இந்த விஷயத்தில் வந்து இது வந்து சூப்பர். மான் கராத்தே அந்த ஒரு சாங் ஷூட் பண்ணதை பார்த்து வந்து எனக்கு வந்து அதை விட ஹாப்பியாக எனக்கு ஒரு நாளே இருந்தது கிடையாது. ஏன்னா வந்து அந்த விஷுவல் வந்து அந்த சாங்கை ஒரு 10 டைம்ஸ் எலிவேட் பண்ணிடுச்சு. அண்ட் அதுக்கு மேலே டான்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணிட்டார் அந்த பாட்டில். அதாவது இந்த டான்ஸ்ல பிச்சை எடுத்திருக்காரு அப்படின்னு அனிருத் இப்ப சொன்னார் இல்லையா? டான்ஸ்ல பிச்சை எடுத்திருக்கேனா? பிச்சை எடுத்திருக்காரு. பிச்சை எடுத்திருக்கேனா? பிச்சை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லையா? அது காரணம், அதுக்கு மோட்டிவேட்டிங்கா இருந்தது வந்து ஹீரோயின் ஹன்சிகாவா இல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு. எங்க சுத்தினாலும் அங்க வரீங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். எந்த டாபிக் போனாலும் ஏன் சுத்தி ஹீரோயின்ட்டே வரீங்க? நீங்க பரோட்டா சாப்பிடுறீங்களா, அதுக்கு காரணம் ஹீரோயின் ஹன்சிகாவானா? இப்ப எல்லாத்துக்கும் எதுக்கு கேக்குறீங்க? நீயே எடுத்து கொடுக்காதப்பா பாயிண்ட். சொல்லுங்க. அண்ட் அப்படிலாம் இல்லைங்க, அது ஆடி ஆகணுங்க. நீங்க பாட்டெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். படத்துல நீங்க ஒரு பாக்ஸர் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். பாஸ்கரா? பாக்ஸர் காது ஒழுங்காவே கேட்காதா? எல்லாத்தையுமே 2-3 தடவை சொல்லுவாங்க. பாக்ஸர். கோபப்படாதீங்க மாமே. கோபப்படாதீங்கமா. உங்க ரோல் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. கேரக்டர் ரோல் நைஸ். ஒரு பீட்டர் பாய், நான் பயங்கரமான பீட்டர் அப்படின்னு எல்லாருக்கும் காட்டணும்னு விரும்புகிற ஒருத்தர். இந்த படம் கமிட் பண்ணோன்னே கேட்டாங்க என்ன வந்து ஃபர்ஸ்ட் என்ன வந்து ரொம்ப எல்லாம் கூப்பிட்டு போய் ப்ரொடியூசர் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம், இது எப்படி கேட்குறதுன்னு தெரியல, இந்த மாதிரி உங்கள் பேரை தான் யூஸ் பண்ண போகிறோம், எதிர்நீச்சல் உங்கள் பேர் பீட்டர், அதை நீங்கள் எப்படியாவது கடன் கொடுங்க, அது ஒரு ஹிட்டான பேர் யூஸ் பண்ணோம் நாங்கள். சரி ஓகே நம்ம நண்பர் தானேன்னு சொல்லிட்டு நானும் பெருந்தன்மையாக கொடுத்துருக்கேன். இந்த பேரை வந்து தாராவாதி. அந்த பேர் மட்டும் கிடைக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணோம், அவருக்கும் டியூன் வந்திருக்காது. ஆளுகளை பாரு, அப்படிதான் இருக்கும். ஒரு ஒரு கலர்ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும். லோக்கலான ஒரு பையன் தன்னை ஸ்டைலாக காட்டி எப்படியாவது ஒரு ஃபிகரை உஷார் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பையன். அப்படிதான். அப்படி இருக்க பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சது, அந்த பொண்ணுக்கு திரும்ப இவனை பிடிச்சதா, அந்த லவ்க்காக என்னெல்லாம் பண்ணாங்கிறதா மான் கராத்தே. நைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் அது. ஒரே லைன் தான் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கான நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண போறீங்க அது மேட்டர். அப்படின்றது வந்து ஏன் இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னா அனிருத் மியூசிக் வரும்போது ஸ்டைல் ஆகி இன்ட்ரெஸ்ட் ஆகி. அப்படிதான் சார், உங்களுக்கு தெரியாது. அதுக்கு மேல அங்க இருக்காரு சார். அவர் காமெடி பண்ணி இந்த ஸ்டைல்ல நான் மியூசிக் போட்டா பண்ண முடியும். காமெடி பண்ணி கொஞ்சம் இறக்குவாரு, அதை ஒரு பாட்டு போட்டு கொஞ்சம் தூக்கிடுவாரு. மொத்தமா டைரக்டர் படத்துல இருந்தே தூக்கிடுவாரு. நல்ல டீம் ஒர்க்னா இதான் அப்படின்றது நல்லா தெரியுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனி, இப்போ வந்து சிவகார்த்திகேயன் எப்போ பார்த்தாலும் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசும்போது எனக்கு சினிமா வட்டாரத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸே பெருசாக கிடையாது. தனுஷ் இருக்காரு, பட் அவர் வந்து எனக்கு ஒரு பிரதர் மாதிரி, பயங்கர ரெஸ்பெக்ட் எனக்கு அவர் மேலே உண்டு. பிரதர் ஃப்ரெண்டே மீறி ஒரு ரெஸ்பெக்ட் அவர் மேலே எப்பவுமே. ஆமாம், அந்த ஸ்தானத்தில் நான் அவரை வச்சுருக்கேன். பட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா வந்து சதீஷ், அதுக்கப்புறம் அனிருத், இப்படி விரலை விட்டு எண்ணிடலாம். அதுவும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ரொம்பவே வந்து குறைச்சலானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஆஸ் அ ஃப்ரெண்ட் வித் சிவகார்த்திகேயன் உங்களோட பாண்டிங் எந்த அளவுக்கு நெருக்கமானது? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கே மீட் பண்ணோன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன். அந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் வந்து அவர் வந்து எம்சி பண்ணுறாரு. அந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் கீபோர்டு வாசிக்கிறேன்.
ஸோ இப்படி ஒரு மீட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தது. எவ்வளவு வருஷம் முன்னாடி இது? 5 இயர்ஸ் இருக்குமா சார்? 5 இயர்ஸ். 5 இயர்ஸ். அங்கே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து 3 நடிக்க வரும்போது மீட் பண்ணோம். அப்போ வந்து சார் ஞாபகம் இருக்கா நம்ம அங்கே மீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டைம்லேருந்து 3க்கு அப்புறம் ஒரு மாதிரி பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எதிர்நீச்சலில் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம். இப்போலாம் வந்து எவ்ரிடே அப்படியே ஒரு 2:30 மணி 3 மணிக்கு ஒரே ஆள் ஃபோன் பண்ண 3 மணிக்கு மார்னிங் 3 மணிக்கு ஒரே ஆள் ஃபோன் பண்ண முடியும்னா அவருக்கு தான். அவரை முந்தானத்தி கூட அடிச்சு சார் என்ன சார் பண்ணுறீங்க வரீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் வந்துட்டார். பட் அதான் அப்படியே ஜாலியாக பாட்டு கேட்டு பேசிட்டு கலாய்ச்சிட்டு ரவுண்ட் அடிப்போம். சென்னையை பயங்கரமாக ரவுண்ட் அடிப்போம் நாங்கள். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகல, யங்ஸ்டர்ஸ், அதனால ஜாலியா இருக்கு. எங்க 2 பேருக்கு எப்படிங்க கல்யாணம் ஆகலன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கிடையாது. அவரு யங்ஸ்டர். அதுவும் எங்க 2 பேரும் கல்யாணம் ஆகலையா உங்களுக்கு? தேங்க்யூ, நான் கொடுத்துறேன். பட் ஒரு குடும்பஸ்தன் இவர் யங்ஸ்டர்னு சொல்லாதீங்க முதல்ல. சொல்ல மாட்டேன். அந்த கிழவனும் வந்து என்ன மாமி இல்ல என்ன சொன்னேன் மாமா மாமி சாம இருங்க. பேசிக்கலி நீங்க 3 பேரும் ஒரு கேங் மாதிரி. எங்கேயாவது வெளியூர் போறதுனாலும் வந்து ஒண்ணா பிளான் பண்ணி போற ஒரு செட் ஆஃப் பீப்புள்னா அந்த கேங் நீங்க தான். இல்ல என்ன பண்ணுவீங்க இந்த அப்ராட் வெக்கேஷன்ஸ்லாம்? இல்ல இப்படிதாங்க இருக்கும். அதாவது ஒரு வாட்டி வந்து போயிருந்தப்போ அங்கே ஸ்டார்பக்ஸ் காஃபி ஷாப் இருந்தது. ஹோட்டலில் விட்டு இறங்கி வந்து காஃபி வாங்கி அந்த கடையில் வாசலில் உட்காந்து 4 மணி நேரம் அந்த காஃபியை குடிச்சிட்டு பேசிட்டோம். என்ன பேசணும்லாம் கேட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. என்னமோ நாங்கள் பேசிட்டே இருக்கோம். 4 மணி நேரம் இப்படி போயிடுச்சு. அப்புறம் போய் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம் ஒரு நாள். ஸோ இது மட்டும் தான் பண்ணுவீங்க? ஸ்டார்பக்ஸ் போவீங்க, ஜாலியாக சுற்றி பார்ப்போம். காஃபி மட்டும் தான் சாப்பிடுவீங்க? இல்ல பிஸ்கெட்டு சாக்லேட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள். வேற ஏதாவது ஒண்ணு செய்ய மாட்டேன். வேற ஒரு காஃபி குடிப்போம். வாங்கிறேன் பதில வாங்கிருமா நீ, அப்புறம் பாத்துக்கோமே. அதுக்கப்புறம் ஆக்சுவலி சொல்லணும்னா போயிட்டு லேப்டாப் ஓபன் பண்ணி அது சிரிச்சா போச்சு ரவுண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே தான் பார்த்துட்டு இருக்கோம் உட்காந்து. அங்க போறீங்க அந்த ஊர்ல நல்லா இருக்கும் நாங்க அந்த ரவுண்டு. ஸோ பயங்கரமா அங்க போய் பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தி சிரிப்பு வரும். நாங்க அதனால போய் பார்த்துட்டு நல்லா சிரிச்சுட்டு வந்துருவோம். ராணி, எந்த ஹீரோயின் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சிவகார்த்திகேயனுக்கு? ஹன்சிகா தான் ஐ திங்க் பெஸ்ட். மான்கராத்தி தான். ஆமா, ஏன்னா அந்த போஸ்டர்ஸ்லயே உங்களுக்கு தெரியும் லுக்ஸ் வெரி நைஸ் அண்ட் பேரிங் ரொம்ப நல்லா இருக்கு இந்த படத்துல. எதிர்நீச்சல நல்லா இருந்தது ஆனா இது பெட்டர். நீங்க எனக்கு சமந்தா பண்ணணும்னு ஆசையா இருக்கு. என்னன்னு தெரியல. சமந்தா பண்ணனும் ஆசையா இருக்கு உங்களுக்கு? இவருக்குங்க சமந்தா சிவகார்த்திகேயனோட ஹீரோயினா பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது. இருக்கு. ஓகே. ஆஃப் ஆல் தி சாங்ஸ், ஹிட் சாங்ஸ் யூ given, எதிர்நீச்சல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஆல்பம். அதுலயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது வந்து கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய அந்த எதிர்நீச்சல் பாடல் தான். டெஃபினட்டா உங்களோட கெரியர்ல இனி நீங்க எவ்வளவு பாடல்கள் வந்து கம்போஸ் பண்ணாலும் இந்த சாங் ஹோல்ட்ஸ் a ஸ்பெஷல் பிளேஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அதான் நாங்களாம் சேர்ந்து தான் மீட் பண்ணோம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம். அவரை பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. லைக் எப்படி சொல்றது, அவர் பெட்ரூமில் தான் வந்து லிரிக்கே எழுதி கொடுப்பாரு. அவர் படுத்துனே சொல்லுவார் அந்த மாதிரி. அது ரொம்ப ஸ்பெஷல் சாங். ஏன்னா ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபியூ சாங்ஸ் எழுதினது அவர் வந்து அந்த எதிர்நீச்சல் சாங். அது அந்த பாட்டு பண்ணும்போது ஆக்சுவலாக அது ஸ்ட்ரக்சரே இருக்காது அந்த பாட்டில். அப்புறம் இவருக்கு போட்டு காமிச்சு நான் வந்து சார் இது தான் சார் பாட்டு அப்படிலாம் சொல்கிறேன். அவர் வந்து அப்படியா சார், ஓகே சார். சார் இது வந்து ஆரம்பிக்குது சார் ஒரு மாதிரி பயங்கரமா. திடீர்னு வந்து நாளை என்று வருது, திரும்ப யோயோ ஹனி சிங், திடீர்னு ஆதி வந்து ரேப் பாடுறாரு சார். நல்லா இருக்கு சார். பட் அது புதுசாக இருக்கு. நமக்கு அப்படிலாம் கேட்டவனெல்லாம் கணிக்குது. இவருன்னு சொல்லி இது பெரிய ஹிட்டுங்க அப்படின்றாரு. சும்மா எல்லா சாங்கையும் அப்படி சொல்ல மாட்டார். போடுற டியூன்லாம் சொன்னேன். எதிர்நீச்சல் ஆல்பமில் போட்டோடனே பெரிய ஹிட்னு சொன்னது அந்த சாங் தான். அதே மாதிரி அது பெரிய ஹிட் ஆச்சு. அண்ட் லிரிக்ஸ் எழுதும்போதே வாலி சார் சொன்னார், அப்படியே எழுதிட்டே வந்தார். லிரிக்ஸ் எழுதிட்டே வந்து நீ யோகக்காரன்டா, உனக்கு சூப்பராக வந்து விழுது பாரு, எதிர்நீச்சலடி வென்று ஏத்துக்கொடி சூப்பர்ரா அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அது அப்படி இன்னும் கேட்டுகிட்டே இருக்குது. அதே மாதிரி சொல்கிறார் 21 வயசு அனிருத்துக்கு, எனக்கு 81 வயசு, எப்படி பாருங்களேன் எப்படி ஒர்க் பண்ணிருக்கோம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி. பட் அவர் ஒர்க் பண்ணும்போது அவரும் 21 மாதிரி ஆயிடுவார். அவர் லிரிக்ஸ்லாம் அப்படி வந்து விழும். அதில் வேற அவரை நாங்கள் வேற குஷிப்படுத்திட்டோம். ஏன்னா அந்த கோரஸில் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் எதிர்நீச்சலடி வென்று ஏத்துக்கொடி பழைய எதிர்நீச்சல் படத்தில் வந்து பாடின அந்த சிங்கர் வந்து சீர்காழி கோவிந்தராஜன் சார். ஸோ வந்து சீர்காழி சொன்னபடி அப்படி வச்சிருந்தாரு. ஆனால் வாலி சாரோட அவ்வளோ க்ளோஸ் ஆன அப்புறம் சும்மா ஒரு ஐடியா தானே சார், நீங்கள் தானே சார் அந்த படத்துக்கும் ரிசிஸ்ட் இந்த படத்துக்கும் ரிசிஸ்ட், ஸோ வாலி சொன்னப்படின்னு உங்களுக்கே வச்சுக்கலாம் சார். நான் அவர் பயங்கர குஷி ஆகிட்டார். ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு சாங் இன் மை லைஃப். ஐ திங்க் எவ்வளோ வருஷம் இங்கே இருக்கோமோ இந்த இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்பெஷல் சாங்.
ஃபைனலி டு ரேப் ஆஃப் திஸ் என்டையர் எங்க வீட்டு பிள்ளை, மறுபடியும் சிவகார்த்திகேயன் உங்களோட ஜோடி நம்பர் 1ல ட்ராவல் பண்ண ஒரு சின்ன பையன் உங்களுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவரை வந்து அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் ரஃபீக். சிவகார்த்திகேயன் உங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காரு. எப்போ முதல்ல வந்து அவரை மீட் பண்ணீங்க? உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்க. முதல் சிவா அண்ணா வந்து மீட் பண்ணதுன்னா நான் ஃபஸ்ட்டு இங்கே ஆடின ரியாலிட்டி ஷோவில் தான், ஜோடி நம்பர் 1 ஜூனியர்னு. அதில் நான் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தேன். அப்போ எனக்கு வந்து கம்பேர் பண்ணியிருந்தார் சிவா அண்ணா. அப்போலேருந்தே வந்து சிவா அண்ணானா நாங்களாம் ரொம்ப பைத்தியம். அதுக்கப்புறம் ஜோடி சீசன் 5 பண்ணோம். ஜோடி சீசன் 5ல் வந்து அது யூடியூப்பில் போட்டாலே சிவகார்த்திகேயன் அப்படின்னு அடித்தாலே வந்து யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோவே அதுதான் இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்துட்டு சிவா கூடலாம் நின்றுக்கடா நீ, பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எப்போயுமே ஒருத்தவங்க வந்து கல்யாணம் ஆகிட்டு போகிறாங்கன்னா வீட்டுக்கு, அந்த மாப்பிள்ளையை வந்து ரொம்ப கொண்டாடுவாங்க எல்லாருமே. தாய் வீட்டில் வந்து யாருமே கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா தாய் வந்து தான் பிள்ளை தான் அப்படின்னு இருப்பாங்க. முதலாக வந்து தாய் வந்து ஒரு பிள்ளையை கொண்டாடி இந்த ஸ்டேஜில் தான் பார்க்குறேன். அப்புறம் வந்து இப்போ வந்து சிவா அண்ணாக்காக நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. கன்ஃபார்மாக நான் ட்ரிபியூட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆவன்ட்டேன். ட்ரிபியூட் டு சிவா. யா, ஓகே. ட்ரிபியூட் டு மைக்கேல் ஜாக்சன், ட்ரிபியூட் டு பிரபுதேவா அப்படின்றாங்க. ட்ரிபியூட் டு சிவா கார்த்திகேயன் அண்ணா அப்படி நான் நிச்சயமாக கொடுப்பேன். சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. சங்கிருக்கு பாக்கெட்டுல பொங்கலுக்கு உதிர விட என்ன இருக்கு டென்ஷன் ஆவாத. கீழ மண் இருக்கு வானத்துல சன் இருக்கு, இன்னைக்குதான் முக்கியம் அழுது சாவாத. ஏண்டி என்ன கொண்ட Thank you so much, Rafiq. Thank you, Rafiq. Thank you so much. Very, very entertaining performance. Thank you. அழகா அடிக்க வச்சிருந்ததெல்லாம் மொத்தமா கிளச்சி விட்டான். நல்லா ரொம்ப thank you Rafiq. Thanks வந்ததுக்கு. So Shiva, இந்த entire day எங்க வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் இது உங்களுக்கு பிரசன்ட் பண்ணதுல எங்களுக்கு நிறைய பெருமை சந்தோஷங்கள், உங்களை பத்தி தெரியாத விஷயங்களை வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க இந்த என்டையர் டே எப்படி வந்து பாக்குறீங்க? எங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் இது, உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? இந்த பேர் சொன்னோடனே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். எங்கள் வீட்டு பிள்ளை ஒரு பயங்கரமான மாசான டைட்டில் அது.
பட் இந்த ஷோவுக்கு பொருந்ததுன்றதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டோன்றது இல்லாமல் அது இங்கே தான் கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து போயிருக்கோன்னும் போது கூப்பிட்டு இந்த பொங்கலுக்கு ஒரு அழகான ஷோ. அண்ட் விஜய் டிவி இல்லைனா லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிருக்குமான்னா நிச்சயமாக கிடையாது. இங்கே கற்றுக்கிட்டது தான் எல்லாமே. ஒன்று மட்டும் புரியுது, ஒரு கரெக்டான ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் என் கையில் தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேங்கிறத வச்சு தான் லைஃப்பில் நான் எவ்வளோ பெருசாக வரப்போகிறேன்றது. இது சக்ஸஸ்ன்னு என்னால் எடுத்துக்க முடியல. இது சரியான ஸ்டார்ட். ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டார்ட் கிடைக்குன்னா அது கிடச்சிருச்சு. எல்லாரையும் இன்னும் பெருமைப்படுத்தணும்னு ஆசையாக இருக்குது. இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்கிறாங்கன்னா பாராட்டு கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறையா பாராட்ட வைக்கணும்னா ஏதாவது பண்ணி ஆகணும். ஹார்ட் ஒர்க்குன்றது அது எப்போவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருமே பண்ணி கொடுத்துருக்காது. இந்த லைஃப் நான் எதிர்பார்த்த மீறி இவ்வளோ பெரிய ஒரு இடத்த கொடுத்த மக்கள் எல்லாருக்குமே பெரிய நன்றி. நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ. சிவா, நீங்க ஒரு சாதனை மனிதர் தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு ஒரு முன்னோடியா இருக்கீங்க. பட் திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். நீங்க சொன்ன மாதிரி இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் நிறைய தூரங்கள் போகணும், நிறைய சாதனைகள் நீங்க செய்யணும். அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் எப்போதுமே வந்து விஜய் டிவி உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் இந்த நேரம் தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ வெரி மச். ஹோப் யூ என்ஜாய் த என்டையர் பொங்கல். நிச்சயமாக ஸ்பெஷல் பொங்கல். நீங்க 3 பேரும் வந்து இப்போ எங்க நேயர்கள் அனைவருக்கும் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லி அப்படியே வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.